வைக்கிறார். இத்தனை பேர் இருக்கிறச்சே நாம ஏன் விடணும் சொல்லுங்க? அப்ப திரும்ப திரும்ப அறிவியல் படித்தேன், பொருளாதாரம் படித்தேன்னு மட்டும் இருந்தால் அது வாழ்க்கையினுடைய முழு கண்ணோட்டத்தை கொடுக்காது. இந்த பாரத தேசத்துக்கு மட்டுமே இருக்கிற சொத்து இந்த முழு கண்ணோட்டம். மத்த எங்க போனாலும் இது கிடைக்காது. அவர்கள் இப்ப ஒரு தர்மசாஸ்திரம் எழுதி வச்சிருந்து உன்னுடைய பின்புல வாழ்க்கை எப்படி இருக்கணும்லாம் சொன்னதே இல்லை. இப்போ உங்களுக்கு இருக்கிற வேதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு நியாயசாஸ்திரத்தை யாரும் கொடுத்ததே இல்லை. இப்படி ஹோமம் பண்ணியானா அதிருஷ்டமா உனக்கு குழந்தை பிறக்கும்னு யாருமே சொல்லல. பிரார்த்தனைன்னு சொல்றாராம். ஆனா இதுக்கு மேலாத்த நல்லா நெறிமுறைப்படுத்தி வகைமுறைப்படுத்தி ஏற்படுத்தி எத்தனை அது ஒவ்வொன்றுலையும் ஒரு முனைவர் பட்டம் வாங்க வச்சிருக்கா பாருங்க. அதுக்கு முதல்ல நாம அந்த சான்றோர்கள் அத்தனை பேருக்கு நன்றி உடையவர்களா இருக்கணும். இப்பேற்பட்ட சொத்தை நமக்கு கொடுத்திருக்காளே, அவ கேட்ட ஒன்னே ஒண்ணு என்ன, நீ கொஞ்சம் படிச்சியானா சந்தோஷப்படுவேனே. காசு கேட்கல, பணம் கேட்கல, ஒண்ணு கேட்கல. நீ கொஞ்சமான படிச்சியானா அவர்களுக்கு திருப்தியா இருக்கும். படிப்போம், படித்து ஆனந்தமா இருக்க போறது. புதுசா நிறைய தெரிஞ்சுக்க போறோம். இப்ப திடீர்னு பல பேருக்கு ஆர்வம் வந்துருக்கு தெரியுமோ, இதெல்லாம் நான் படிக்கணும். முதல்ல யார் போயிட்டா யார் பிறந்தா என்ன உறவுக்கு தீட்டே தெரியல சுவாமி. தெரியலையே, எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு இப்ப வருமான வரி கணக்கு போட்டு இல்லையோ, கணக்கு இவ்வளவு வருமானம் இவ்வளவு வரி கட்டணும். அதுல இன்னன்னாருக்கு கொடுத்தால், அதாவது தானமா கொடுத்தாலோ அவர்களுக்கு ஒரு பரிசா கொடுத்தாலோ அதுக்கு வரி கிடையாது இப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அது யாராருக்கு நீங்க போய் தேடி பாருங்களேன். தேடினா ஒரு 16-18 வகை காட்டும். இன்னன்னாருக்கு கொடுத்தியானா கிடையாதுன்னு. அப்புறம் கொஞ்சம் தர்மசாஸ்திரத்துக்கு வாங்க. வந்துட்டு யார் உறவுக்கு எத்தனை நாள் தீட்டுன்னு எடுத்துங்க. 1 நாள் தீட்டு உண்டு, 1.5 நாள் தீட்டு உண்டு, 3 நாள் தீட்டு உண்டு, 10 நாள் தீட்டு உண்டா, அதில் எடுத்துங்க. எங்கெங்க அதிக நாள் தீட்டு இருக்குமோ அந்த உறவுக்காராளுக்கு தானம் கொடுத்தா தான் வரி விலக்குன்னு இருக்கும். ரெண்டையும் எடுத்து பாருங்க. நீங்க போய் ரெண்டையும் படிக்கலாமே. இதையும் பாருங்க அதையும் பாருங்க. அது எப்படி இது ரெண்டு இப்படி ஒத்துமையா இருக்குன்னா, அவ தான் உறவு, அவ கொடுத்தா தான் வரி கிடையாது. ஆனா 1.5 நாள் தீட்டுக்காரா கொடுத்தா 2 மடங்கு வரி. நான் வெறுமை சொன்னேன், அதுக்கு நஜம் எடுத்துட்டோம். அப்ப நீங்க போய் தேடி பார்த்துட்டு அப்படின்னு ஒன்னும் சொல்லவே இல்லையா சுவாமினால், அது வேடிக்கைக்காக சொன்னேன். அப்ப எந்த உறவுக்கு என்ன தீட்டுங்கிறது முதற்கொண்டு நம்ம சட்டத்தோட தொடர்பு இருக்கு. அப்படித்தான் அன்னைக்கு அந்த பெரிய ஒரு விருட்சமாட்டம் போட்டு வச்சிருப்பா, இன்னென்ன உறவு இப்ப அப்படின்னு. அதே விருட்சம் தான் போனா உறவு வந்தா உறவு, போனா தீட்டு வந்தா தீட்டு எல்லாம் இதை போலத்தான் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இதை போல நீங்க எத்தனையோ விஷயங்களை பார்த்துக்கலாம். அதனால 5 நாட்களில் இது வரைக்கும் பார்ப்போம். கடைசி நாள் யோக சாஸ்திரம் என்ன, இதுல இன்ன நாள் இன்னதுக்குன்னா ஏன் சொல்ல வரல, எந்த நாளும் எதை வேணா பார்க்கலாம், அதை பத்தி இல்லை. இப்போ யோக சாஸ்திரம்ங்கிறது தியானம் பண்ணி யோகம் பண்ணி நம்ம உள்ளத்தையும் உடம்பையும் கட்டுப்படுத்தி ஆனந்தமா இருக்கிறதுக்கு வழி சொல்லக்கூடியது. நம்ம இந்திரியங்களை ஒரு வகைக்கு கொண்டு வர்றது, நம்ம மனசை ஒரு வகைப்பு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு யோக சாஸ்திரம். அதை ரொம்ப பெரியவர் எழுதியிருக்கார். ஹிரண்யகர்பர்ங்கிற பிரம்மாவே உபதேசித்திருக்கார். அவர் கொடுத்ததான் யோக சாஸ்திரம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் கர்த்தாக்கள் இருக்கா, இது ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் பிரவர்த்தகர்கள் போய் பிரச்சாரம் பண்ண முடியும். பிரச்சாரம் பண்ணமா இருக்கா, ஒத்தருக்கு பல கட்சிகள் இருக்கு. உட்கட்சி பூசல் நிறைய இருக்கு. வெளியில மட்டும் இல்ல, உள்ளேயே இருக்கு. இப்போ உள்ள இருக்கேனால் ஆனந்தமான உட்கட்சி பூசல் இது. இதனால ஒரு கரம் இல்லை. இப்போ இந்த பூசல் இருந்ததுன்னா தான் வளரும். ஒரு சாஸ்திரம் வளரணும்னால் அது ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு வகுப்பு பிரிஞ்சு அவர்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்தா தான் 2 பேரையுமே வளர்க்க முடியும். அதை போல இது ஒவ்வொன்றையும் பார்த்திருந்தால், இப்ப நியாய சாஸ்திரம்னு சொன்னால் நியாயம்னு ஒண்ணு, வைசேஷிகம்னு ஒண்ணு. யோக சாஸ்திரம்னு போனால் யோகம்னு ஒண்ணு, சாங்கியம்னு ஒண்ணு. சாங்கிய யோக, நியாய வைசேஷிக அப்படின்னு ரெட்டையா வரும். இது இவர்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கும். அத்வைத்தம்னு போங்க, அத்வைத்தம் ஒத்துறதே சங்கராச்சாரியர் அத்வைத்தம். அதே மாதிரி இப்போ யாதவ பிரகாசர் அத்வைத்தம். 3 பேர் அத்வைதிகளே இருக்கா. விசிஷ்டாத்வைதிகளா, சைவத்துல விசிஷ்டாத்வைதிகள் இருக்கா, வைஷ்ணவத்துல விசிஷ்டாத்வைதிகள் இருக்கா, துவைத்திகளா, அவர்களுக்குள்ள துவைதாத்வைத்தம் இருக்கா, துவைத்தம் இருக்கா. வல்லபாச்சாரியது ஒண்ணு, சைத்தன்யர்து ஒண்ணு, ராமானந்தர்து ஒண்ணு, ராமானுஜர்து ஒண்ணு, ஆதிசங்கரது ஒண்ணு. இவர்கள் எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு மதமானால் ஒத்துருட்டி மதம் எல்லாம் இல்ல, எல்லாரும் ஒரே மதம் தான் வச்சிருக்கா, வைதிக மதம். அந்த மதத்தின் அடிப்படையில் தங்கள் கொள்கைகளை மெருகூட்டுறா. இந்த கொள்கை இவர் பிடிச்சுக்கிறார், இந்த கொள்கையை பிடிச்சுக்கிறார், இந்த கொள்கையை இவர் பிடிச்சுக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆங்கிலத்தில் சொல்லிக்கிறேன், நீ சொல்ல மாட்டேன். பிலாசபி அப்படின்னு சொல்றாடோ இல்லையோ, அது எங்கேயோ கிரேக்க சப்தம். கிரேக்க சப்தம் 2 எடுத்துட்டா. ஃபீலியோன்னு ஒரு சப்தம், சோஃபின்னு ஒரு சப்தம். அதுல ஒண்ணு அன்புன்னு அர்த்தம், ஒண்ணு ஞானம்னு அர்த்தம். ஞானத்தை காதலிக்கிறேன், இப்படிதான் அதுக்கு அர்த்தம். எங்கெங்கயோ சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். என்ன நல்ல செறிந்த ஞானமா இருந்தா அதை நான் ரொம்ப விரும்புறேன். ஞானத்தை விரும்புபவன் வாதம் பண்ண போகிறான். அதுல அவனுக்கு நேரடி சண்டை சச்சரவுக்கு இடமே கிடையாது. எனக்கு இன்னும் ஞானி ஆகணும்னு ஆசை, அந்த ஞானத்தை நான் வளர்த்துண்டா அது யாருக்கெல்லாம் அந்த ஞானத்துல விருப்பம் இருக்கோ, கொள்கையில பிடிப்பு இருக்கோ அவர்களோட பேசுறேன்.
அவர் எனக்கு இன்னென்ன மாதிரி கேள்வி கேட்கிறார், அந்த கேள்விக்கு மூளையை கசக்கி பிடிச்சு நான் பதில் கண்டுபிடிக்கிறேன், இந்த பதில் அவர்கிட்ட போய் சொல்றேன், அதுக்குள்ள அவர் யோசிச்சு வந்து பதில திருப்பி அடிக்கிறார்னால் பார்த்து பார்த்து இது ஞானத்தை வளர்க்கறது தானே, ஒரு ஆராய்ச்சி தானே. அந்த ஆராய்ச்சினால வளர்ந்தா இது இத்தனையும் பயன்படும் இல்லையா, மக்களுக்கு பயன்பட்டு ஓ இது இப்படி மெருகூட்டுறது இப்படி மெருகூட்டுறது அப்படிங்கிறப்ப தான் இது எல்லாருமே வளர்த்திருக்கார்கள். இதெல்லாம் கொள்கை. இப்ப விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறது ஒரு கொள்கை, அதை போல அத்வைத்தம்ங்கிறது ஒரு கொள்கை, துவைத்தம்ங்கிறது ஒரு கொள்கை. ஆனால் மதம் வைதிக மதம், யாருக்காக இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் கொண்ட மதம். இப்ப திரும்ப வருவோம் விட்ட இடத்துக்கு. வேதம்னா என்ன? ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். திரும்ப வேதம்னா என்னன்னால் அது இந்த ஞானத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு பார்க்கணும் இல்லையோ. வேதத்தை விது ஞானே இது தாத்தோ, விது விது அறிதல் அப்படிங்கிறதுல அந்த தாத்துல இருந்தா வேதாங்கிற சொல்லுவது. அது 4 தாத்து சொல்றார். விது சத்தாயாம், விது ஞானே, விது விசாரணே, விதுல லாபே என்ன 4 பிரத்யங்கள் சேர்றது. இப்போ சேர்ந்துட்டா விது சத்தாயாம். ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார், சத்தாயாம் வித்யதே ஞானே வேத்தி விந்தே விசாரணே விந்ததி விந்ததே பிராப்தவ் ஷன் லுக் ஸ்னம் ஷேஷு இதம் கிரமாத். இந்தந்த பிரத்யம் அந்த விது தாத்துவோட சேர்றது. சாந்தா அந்த அந்த வேரோட சேர்ந்ததுன்னா இன்னென்ன பிரத்யம் சேரச்சு இன்னென்ன பொருள் வருது. ஒண்ணு விது சத்தாயாம், சத்தானா இருக்கிறது, உள்ளது உள்ளது உள்ளது. மொத்த வேதாந்தத்துக்கு அடிப்படை என்ன தெரியுமோ? இருக்கு. ஏன்னா பலரும் எதுவும் இல்லைங்கிற வாதம் பண்றவா. ஆனா அந்த மொத்த வேதாந்திகளும் சொல்றது இருக்குன்னு முதல்ல ஒத்துக்கோ. அஸ்தி, அஸ்தின இருக்கிறது. சத்தா பூ சத்தாயாம், பூதராசி பூதம்ங்கிறவன் என்ன இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப வஸ்து முதலில் இருக்கிறது, இருக்கிறத பாருட்டாலே நமக்கு ஒரு பெரிய ஆக்கபூர்வமான சிந்தை வந்துடும். என்ன எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னே சொல்லிருந்தேன்னு வச்சுங்க, அது ஆக்கபூர்வமான சிந்தனை வராது. இருக்கு, பிரம்மம் இருக்கா, சாஸ்திரம் இருக்கு, மண்டபம் இருக்கு, விஷயம் இருக்கு, வேதம் இருக்கு, நான் இருக்கேன், நீங்க இருக்கீள், எல்லாரும் இருக்கா, குடும்பம் இருக்கு, இருக்கு இருக்குன்னு சொன்னாலே ஒரு ஆனந்தம் வரும். நீயும் இல்லை, நானும் இல்லை, நாற்காலியும் இல்லை, தூணும் இல்லை, உலகமே இல்லை, பிரம்மமே இல்லை இப்படின்னே சொல்லியிருந்தால் நம்ம இதை சொல்லிட்டே இருக்கிற நீர் இப்படின்னு கேட்ட மாட்டாளா? அப்ப நான்கிற ஒருத்தன் அதுக்குள்ள எங்க போக? அதனால இருக்கு இருக்குன்னு சொல்ற வாதமே எப்பவும் சிறப்புடைய வாதம். அதைத்தான் முதல்ல பூ சத்தாயாம் விது சத்தாயாம்னு தாத்து. விது ஞானே இருக்கு, நான் தெரிஞ்சுக்கணுமே. இருக்கலாம், எத்தனையோ இருக்கலாம், ஆனா எனக்கு அதை பத்தின அறிவு வரணும் இல்லையோ. அப்ப விது நீ அறிந்தாயா, அறிய வேணும்னு இருக்கிறது, அறிகிறாய், அறிவது இருப்பது முதல், அறிவது ரெண்டாவது. விசாரணே அறிஞ்சுட்டேன், இதை பார்த்தேன் தூணை, இப்போ பெரிய கருப்பா இருக்கிற திருடன் நிக்கிற மாதிரி இருக்குன்னு தூணையே பார்த்துட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு நிக்கிறவர் திருடன் சொன்னேன். இப்போ உடனே அங்க இருக்கிறவர், சுவாமி இந்த மாதிரி சொல்றீர், அது தூண், அது திருடன் இல்லைன்னார். பார், அந்த இடத்துல வெளுப்பா இருக்கா, அதான் அவருடைய முகம். அது கீழே கருப்பா இருக்கா, அதான் தோள்பட்டை. அது கீழே வெளுப்பா இருக்கா, அதான் அவருடைய வயறு. இது பாருங்க, இந்த இடத்துல ஏதோ இப்படி இப்படி வரி வரியா தெரியுது, அதான் அவருடைய பாதம். அவர் திரும்ப ரொம்ப தப்பா சொல்றீர் சுவாமி, இது தூண், அது பாருங்க அந்த தூண் கருங்கல்ல இருக்குன்னால் எனக்கு அவருக்கு விசாரம் வந்துருத்தோ இல்லையோ. விது விசாரணேன்னு தாத்து. அப்போ விசாரம் பண்ணிருப்பது இது இது நான் உன்னை இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்க போனேன், அதை தப்பா புரிஞ்சுட்டேன், அப்ப விசாரம் பண்ணி ஆகணும் இல்லையோ. அதுவும் வேதத்தின் பால்பட்டது. விது விசாரணேன்னு தாத்து. விதுலு லாபவ் விதுலு பிராப்தவ், கடைசியா ஒத்தர் பேசி முடிச்சு ஆமா தூணுதான் இப்படின்னு உடனே நல்ல தூணா இருக்கு. இப்போ அதுல கொண்டு ஒரு ஆழ்வாராச்சியர்கள் படத்தை ஒட்டியாச்சு, இப்ப தூண் அடைச்சாச்சு. நான் தூண் நன்னா தெரிஞ்சுட்டேன், லாபம் அடைஞ்சுட்டேன். இப்ப வெற்றி கடைசியில் எனக்கு கிடைச்சுட்டா, இருக்கிறது, அறியப்படுவது, விசாரிக்கப்படுவது, அடையப்படுவது, இந்த 4மே வேதத்தின் பால்பட்டது. அப்ப இது ஒவ்வொரு தாத்துல இருந்து வேதான்னு சொல்லச்சே இருக்குன்னு அதுதான் சொல்லும், அறிவையும் அதுதான் கொடுக்கும். அந்த அறிவை நன்னா மெருகூட்டுறதுக்கு விசாரத்தையும் அதுதான் சொல்லி கொடுக்கும். கடைசியா அந்த பிரம்மத்தை அடையிறது எப்படிங்கிறதையும் அதையே சொல்லும். அப்ப வேதமே 4 வேலையும் பார்க்கறது இல்லையோ, அதனாலதான் வேதம்னு பேர். விது சத்தாயான்னு தாத்து, விது ஞானேன்னு தாத்து, விது விசாரணேன்னு தாத்து, விது பிராப்தவ்னு தாத்து. அதை வைத்துதான் வேதான்னு வருது. விரித்துரைக்கிறபடியால வேதயதீதி வேதா. எனக்கு எல்லாத்தையும் சுருக்காமல் நன்னா விரிச்சு இதுதான் அர்த்தம் நீ புரிஞ்சுக்க வேண்டியதுன்னு சொல்றதா, அதனால வேதம்ங்கிறோம். இந்த வேதத்துக்கு பல பேர்கள் இருக்கு. ஸ்ருதி, நிகமம், ஆகமம்,
திரையி, சந்தஸ், ஆம்னாய, சுவாத்தியாய, இன்னும் சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் வேதத்துக்கு இருக்கிற வெவ்வேறு வார்த்தைகள். ஏன் ஸ்ருதின்னு சொல்றோம்? காதால கேட்டு கேட்டே வந்திருக்கோம் இல்லையோ, அதனால ஸ்ருதி. அது ஸ்ருதி. இப்ப இந்த 5 நாள் தலைப்பு சொல்லியிருக்கிறே, அதுவும் ஸ்ருதி தானே? இல்ல, அது எல்லாமே ஸ்மிருதி. இத்தனை நாள் நான் வேதம்னு சொல்றதெல்லாம் ஸ்ருதி. அந்த வேதத்தை நினைத்து நினைத்தே எழுதப்பட்டது இல்லையோ, ஸ்மரணம், ஸ்மிருதி. அதை நினைத்து நினைத்து எழுதுனதுனால இதுக்கெல்லாம் ஸ்மிருதிகள்னு பேர். கீதையே ஸ்மிருதி. ஏன்னா பெருமாள் உபனிஷத்தை நினைச்சுட்டே உபதேசிக்கிறாரு இல்லையோ, அதனால கீதையே ஸ்மிருதின்வா. தர்மசாஸ்திரம் ஸ்மிருதி, அர்த்த சாஸ்திரம் ஸ்மிருதி, எல்லாமே இந்த சாஸ்திரங்கள் இப்ப பார்த்த அத்தனையுமே ஸ்மிருதிகள். அப்ப வேதம் ஸ்ருதி. ஸ்ருதி கேட்டு கேட்டே வந்ததுனாலே ரொம்ப உயர்ந்ததா, சார்த்தகமா, ஒரே அபிப்பிராயத்தோட சுசங்கதமா, ஒண்ணு முரண்பாடே இல்லாம வேதத்தை அமைச்சிருக்காளோ இல்லையோ, நிகமம்னு பேர். அதனாலதான் வேதத்துக்கு நிகமம்னு பேர் சொல்றான். வேதம் விரித்துரைக்கிறபடியால், ஸ்ருதி கேட்டு கேட்டே வந்திருக்கிறபடியால், திரையி 3 பங்குகள் இருக்கிறபடியால். ஏன் பத்தியமா இருக்கிறதெல்லாம் ருக்கு, கத்தியமா இருக்கிறதெல்லாம் யஜுஸ், கான ரூபமா இருக்கிறதெல்லாம் சாமம். அதனால இந்த 3 ரூபமாக இருக்கும் இல்லையோ, அதனால திரையி அப்படின்னு மீமாம்சகர்கள் சொல்றா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் கொடுத்திருக்கா. அவரவர்கள் ஒரு பெருமையை பார்க்கிறா. அந்த பெருமைக்கு தகுந்தாப்புல ஒரு பேர் வச்சுடுறா. பெருமானுடைய கண்ணையே பார்த்தவன் புண்டரீகாட்சன்னு போறான். அதே அவருடைய திருடியை பார்த்தவன் பாத பத்மம்னு போறான். அவருடைய முகம் என்ன அழகா இருக்கு, விலாசமான முகம்னு போறான். காண்டுக்கு தோழன்கள் அவர் கொடுத்துட்டே இருக்காரு என்ன, வரதராஜன் போறான். கையை நன்னா வச்சிருக்காரு என்னால் அது ரக்ஷகன்ற போறார். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை பார்த்தா ஒரு பேர் வைக்க போறார். அதை போல வேதத்தை ஒவ்வொருத்தர் பார்க்க அவரவர்கள் ஒரு பேர் சூட்டியிருக்கா. நிகமம், ஸ்ருதி, ஆகமம், வேதம் முதலானவர்கள். ஆம்நாயம்னு பேரு, சுவாத்தியாயம்னு பேரு. இந்த வேதத்தினுடைய மகத்துவம் என்னன்னு பார்ப்போம். ஒரு அழகான விஷயம். வேதோகிலோ தர்ம மூலம். மனுஸ்மிருதி சொல்றது வேதம் அகில தர்மத்துக்கு மூலம். வேதம் தான் எல்லா உலகத்தில் இருக்கிற தர்மத்துக்கு எல்லாம் மூலமாக இருக்கிறது. ஞான ரத்னம், ஞானம்ங்கிறது ரத்தனமா இருந்துன்னு வச்சுங்க, அந்த மொத்த ரத்தனமும் பிடிச்சிருக்கிற ஒரே இடம். சுகத்துக்கு சாந்திக்கு நன்னா சொல்லி கொடுக்கிற வழி. இந்த பாரதத்துக்கே அடிப்படை ஆதாரமா விளங்கக்கூடியது வேதம். இதிகாசங்கள், புராணங்கள், சர்வேஷாந்து நாமானி கர்மாணிச்ச பிருதக் பிருதக் வேத சப்தேப்த ஏவாதோ பிருதக் சம்ஸ்தாச்ச நிர்மமே. எல்லா சப்தங்களா இருக்கட்டும், உலகத்தினுடைய படைப்பேவாக இருக்கட்டும், அனைத்தும் வேதத்திலிருந்து பிறந்து வந்தவைகள் தான். வேதத்தை ஒரு மரம்னு வச்சுங்க. அப்போ அதுல இருக்கிற பிராமண பாகம் கிளைகளாட்டம் இருக்கும். அதுல இருக்கிற ஆரண்ய பாகம் அந்த கிளையில தொங்கிட்டு இருக்கிற புஷ்பமாட்டம் இருக்கும். அதுல இருக்கிற உபனிஷத் பாகம் அந்த புஷ்பத்தில் இருக்கிற மணமாட்டம் இருக்கும். பிராமணம்னு ஒரு பாகம், அதே இப்ப சம்ஹிதான்னு ஒரு பாகம், உபனிஷத்துன்னு ஒரு பாகம், ஆரண்யகம்னு ஒரு பாகம். இதெல்லாம் வேதங்கிற மரத்தினுடைய பாகங்களாக அமைந்திருக்கின்றன. இப்ப வேதம்னா என்னங்கிற அளவுக்கு பார்த்தோம். இனி அடுத்தது கொள்கைன்னு சொன்னேனே, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல தரிசனம் தரிசனம்னு சொல்லுவா. இப்போ ஒரு விஷயத்தை நீ கொஞ்சம் நன்னா கேட்டுக்கணும். இப்ப நாம பாக்குற தரிசனங்களோட ஒரு தொடர்பு பார்க்க போறோம். தெரிஞ்ச மதங்களை பத்தி சொல்றேன். ஆனா அது இப்படி தெரிஞ்சுக்க வேண்டாம், அது எங்கிருந்து வந்ததுன்னு சொல்றேன். அது இப்ப இருக்கிற மாதிரி பௌத்தர் எப்ப சுவாமி இருந்தார், புத்தர் எப்ப இருந்தார் அது தெரியுமே எங்களுக்கு. 2000, 2500, 300, 3000 இப்படி நாள். ராமருக்கே முன்னாடி இருந்தார். புத்தர் இன்னைக்கா இருந்தார். ராமாயணத்துல புத்தரை பத்தி வந்திருக்கேன்னாள். சுவாமி அப்படின்னா எங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, ராமர் 2000 வருஷமா தான் இருக்கும். இப்ப நீங்க அயோத்தியா அயோத்தியான்னு ஏதோ சொல்லிட்டே இருக்கிறப்போ பழசெல்லாம் இல்லையா, அவர் புதுசானார். அவர் பழசுதான், இந்த புத்தர் புதுசு இல்ல. புத்தர் ராமருக்கு முன்னாடி இருந்திருக்காரு என்னார். ஓ, அவ்வளவு பழையவரா இருந்திருப்பாரா? எத்தனையோ பேர் இருந்திருக்கா. நம்ம வெறுமைக்கான மொத்த கணக்கே 2000 வருஷம் தான் வச்சுனுட்டு இதுக்குள்ளேயே சுத்தி 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 வந்திருந்தேன்னா இவ்வளவுதான் தெரியும். இப்போ கணக்கெல்லாம் இங்க 2 லட்சம் 20 லட்சம் வருஷ கணக்கு. அத்தனையும் தாண்டி சாஸ்திரங்கள் நின்று இருக்கு. கல்வெட்டு இருக்கிறதான்னு கேட்டால் கல் இருக்கணுமே 2 வருஷத்து வருது. முதல்ல 2 லட்சம் வருஷத்துக்கு கல் இருந்தா கல்வெட்டு இருக்கும், கல்லே இருக்காது. அப்ப அவ்வளவு பழசா இருக்குமானால் இருந்திருக்கும். பழசா இருந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இப்ப கண்டுபிடிச்சு சொல்லிட்டாளே. 10 நாள் முன்னாடி எடுத்துட்டா, எடுத்ததை பார்த்தாச்சு. இப்போ ஆரியர்கள்லாம் எந்த ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லிட்டா. பாரதத்திலேயே தான் ஆரியர்கள் இருந்திருக்கா. அவன் ஏதோ வடக்கு தெற்கு திராவிடம் ஆரியம் அதெல்லாம் ஒண்ணு காணுமே. காணுமேனால் அது எங்க எப்படி காணும்னு சொல்வீர்னா விஞ்ஞான ரீதியா காணுமே. விஞ்ஞானத்திலேருந்து கீழே ஏதோ ஒரு எலும்பு கூடாட்டம் கிடைச்சாச்சு. அதுல இருந்து எடுத்து தாத்துக்கள் எல்லாம் மரபணுக்கள் எல்லாம் பரிசோதனை பண்ணிவிட்டால் யாரும் எந்த நாட்டிலேருந்து வரலையாம். பாரதத்தினுடைய மரபணு தான் மொத்தமாவே எல்லார்ட்டையும் இருக்கு. எப்ப இருந்திருக்கும்னால் அது 7000 வருஷம்.
நம்ம சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்றோமே, அதற்கு முன்னாடி இருக்கிறவாளாம். ஏன்னா அந்த நாகரிகம் அழிஞ்சது எப்போன்னு சொல்றா தெரியுமோ? சிந்து சமவெளி நாகரிகம் தான் நமக்குன்னு இருக்கிறது, நம்ம தேசத்து நாகரிகம். ஆனா ஆரியர்கள்லாம் எங்கெங்க இருந்தோ வந்தவர்கள்லாம் சிந்து சமவெளிக்காரால கொன்னுட்டா, இல்ல பாதி பேரை தெற்க ஓட்டி விட்டுட்டா, அப்புறம் வடக்க முழுக்க தாங்க ஆக்கிரமிச்சுட்டா. இதுதான் இந்த ஆரியர்கள் படையெடுப்புங்கிற பெரிய ஒரு பொய்னா இந்த பொய்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். பொய். அந்த பொய்யை அழகா மெய்யாக ஜோடிச்சு புஸ்தகமா எழுதி, அந்த புஸ்தகத்தை நம்மளே சரித்திர புஸ்தகமா படிச்சு, அதை நம்ம அப்பா அம்மாவே சொல்லி கொடுத்து, இது விட்டா அந்த கீழே எலும்பு கூட கிடைச்சதே அவரே எழுந்து வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த அளவுக்கு இவ மொத்த பேரை படிக்க வச்சு நம்மளும் படிச்சு பரீட்சை எழுதி அதுல மதிப்பெண் வாங்கி அதனால வேலைக்கு போய் இப்ப நான் தாத்தா ஆயிட்டேன்னு வச்சுங்க. அந்த அளவுக்கு நீங்க ஆகியிருக்கீங்கன்னா இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்ப எல்லாருக்கும் இப்ப நான் படிச்சிருக்கமானால் எதுவுமே உண்மை இல்லை. இப்ப திடீர்னு இல்லைன்றாரு. இப்போ இல்லைன்னா இது இத்தனை பாட புஸ்தகத்துல இருந்து எடுத்துடலாமா? பாட புத்தகத்துல இப்படி போட்டுதுன்னு உடனே எடு அப்படிங்கிற இடம் இல்லையோ? இத்தனை வருஷமா தப்பா போட்டதுக்கு இப்ப யாரை போய் கேட்கறது? இத்தனை வருஷமே சொல்லியிருக்கிற தப்புன்னா அதெல்லாம் கேட்க முடியுமா சுவாமி? ஏதோ போட்டிருக்கோம், படிச்சு உங்க லாபம் உங்க பாக்கியம் படிச்சு. அதனால நம்ம தான் ஜாக்கிரதை ஆயிக்கணும். இப்போ இதை போல அப்பப்ப புது புது அறிவியல் கண்டுபிடிக்கலாம். வரும் வந்தது யாரும் தப்பு சொல்ல முடியாது. அது இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிடலாம்னால் இன்னைக்கான கண்டுபிடிச்சாலும் இல்லையோ அதுதான் சந்தோஷப்பட்டுக்கணும். இது இத்தனையுமே அடியன் சொல்றது எதை பார்த்து எரிச்சலோ வெறுப்போ அடைய அல்ல. இதுதான் சம்சாரத்தினுடைய இயற்கை, இது மாறாது. அதை தாண்டி சிரிக்கிறதுக்கு தான் இத்தனை சாஸ்திரமும் கத்துக் கொடுக்கறதுங்கிறேன். அது அப்ப நம்ம கிட்ட இருக்கு, சிரிக்கிறதுக்கு வழி இருக்கு. ஏன் விவேகானந்தர் போய் சொல்லிட்டு வரலையா? எங்கோ அமெரிக்க தேசத்துக்கு போயிட்டு எல்லா நாடுகளும் ரத்த களரியில சகதியில தேடி இருக்கிறச்சே சாந்தி சொல்லி கொடுத்ததே நாங்க தான். உலகத்துக்கே சாந்தியை நாங்க தான் சொல்லியிருக்கோம். உபனிஷத்து எங்கள்கிட்ட தான் இருக்கு. இப்போ திரும்பி எத்தனை பேர் வந்தாலும் கொள்கை பிடிப்பு மதம்னு சொல்லணும்னா இங்கேதான் வரணும். பாரதத்தை விட்டுட்டு அதை தேட போக முடியாது. அப்ப சண்டைக்கு வேற இடத்துக்கு போலாமான்னால் அதுவும் தனுர்வேதத்தை அடிப்படையில் தான் இருக்கணும். பொருளாதாரத்துக்கு போலாமான்னால் அதுவும் அர்த்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும். சாந்தி வேணுமென்னால் இங்கேதான் வந்து யோகம் கத்துட்டாகணும். அப்ப இது எல்லாம் இப்போ உங்க நாடு ஒண்ணுதான் இருந்துதான்னால் ஆமாம்ங்கிறீர்கள். மற்ற நாடெல்லாம் எத்தனை வருஷம்னு பிறந்த நாள் கொண்டாடுறாளே, நாங்க கொண்டாடினதே இல்லையே. பாரத தேசம் என்னைக்கு பிறந்திருக்குன்னு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கோமா? இல்ல வேதம் என்னைக்கு பிறந்ததுன்னு கொண்டாடணுமா? மற்ற தேசம் எல்லாம் சொல்றா இன்ன தேதியில. இப்ப நான் கண்டுபிடிச்சதை சொல்லல, கண்டுபிடிச்சது எல்லா நாட்டுக்குமே தேதி இருக்கும்னு வச்சுங்க. நான் சொல்றது இருந்ததா மக்கள் வாழ்ந்ததை பத்தி சொல்றேன். அவர்களுக்கு இருக்கிற சரித்திரம் எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்த்தா கூட சுத்தி பார்த்தா 7000 வருஷம் 10,000 வருஷம். நம்ம சரித்திரம் எழுதி வச்சிருந்ததே 20 லட்சம் வருஷம். ஒரு 17.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ராமன் இருந்திருக்கா. அவன் இந்த மாதிரி போய் எழுதியிருக்கல. 17.5 லட்சம் வருஷம் இருக்க முடியுமானால் 17.5 லட்சம் இத்தனை அழகா 24,000 ஸ்லோகத்துல எழுதியிருக்க முடியும். இதையான வேற யாரும் ஒருத்தர் எழுதலாம் முடியும்? அங்கங்க நாடுகள்ல இருக்கிறவா 24,000 ஸ்லோகங்கள்ல ஒரு தப்பு இல்லாம பிழை இல்லாம அந்த 17 லட்சத்தை நியாயப்படுத்துறதுக்கு இத்தனை அழகா யோசிச்சு எழுதியிருக்க முடியும். அந்த யோசனையான மற்ற நாடுகள்ல பண்ணுவானா? பண்ணலையே. அப்படின்னா யோசிக்கிறதுல முன்னோடின்றது தெரிஞ்சு போச்சு. அதை முன்னாடில இருந்து பண்ணிட்டு இருக்க முடியும். யார் யோசிச்சு கத்து கொடுத்தாருன்னா அதோ இத்தனை சாஸ்திரம். இதுதான் வியாகரணம் கத்து கொடுத்தது, நியாயம் கத்து கொடுத்தது, மீமாம்சை கத்து கொடுத்தது. நன்னா சிந்தனையை தூண்டிட்டாப்போ இல்ல அது இது ஆரியர்களா இருக்குமோன்னால் இல்ல திராவிடர்கள் ஆரியர்கள் எல்லாரும் ஒண்ணுதான். இதுல ஒண்ணும் தேசத்தினுடைய வித்தியாசம் தமிழ் வித்தியாசமான இருக்கலாமே தவிர ஆரியாவர்த்த தேசம் தட்சிணாவர்த்த தேசம் ரெண்டு சேர்த்து தான் பாரத தேசம் ஒரே நாடா தான் இருந்திருக்கு. சட்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரு, நீரே இத்தனை மதம் இருக்குன்னு சொல்றீரா, இத்தனை கொள்கை இருக்குன்னால் அப்ப எத்தனை நாடுகள் இருந்திருக்கும், எத்தனை மதங்கள் இருந்திருக்கும். அதை போய் ஒரு நாடு பாரதம்னு போய் சொன்னீர்னா எல்லாம் அந்தந்த மாநிலம் தனித்தனி சுவாமி. இது வேற அது வேற, ஒரு வேறையும் இல்லை. இது இத்தனைக்கு அடிப்படை நாதம் அதே வேதம் தான், அதே இதிகாச புராணம் தான், அதே ராமர் தான், அதே கண்ணன் தான், அதே சிவன் தான், அதே முருகன் தான். ஒருவேளை முருகன் தெற்குத்தி கடவுளா இருப்பாரா இல்ல வடக்குத்தி கடவுளா இருப்பாரால் அவர் கீதையில சொல்லப்பட்ட கடவுள். கண்ணன் கீதையில சொல்லச்சே சேனானி நாம் அகம் ஸ்கந்தகாங்கிறார். சரி, அப்ப கண்ணனை தெற்குத்தி கடவுளா ஒத்துக்கலாமே. ஏன்னா கீதையில கண்ணன் சொல்லியிருக்காரோ இல்லையோ, ஒத்துப்போமான இல்ல சாமி. ஒரு மதுரா கடவுள்னா இப்ப கடவுளுக்கு மதுராவா அயோத்தியா ஸ்ரீரங்கமான எடுத்து அவர் எல்லா இடத்தையும் சர்வ வியாபகங்கிறது போக அவர் அப்படி சின்னதா கொண்டு வச்சுப்போ நீர் இந்த ஊர் பெருமாளா அந்த ஊர் சிவனான்னு சொல்லினால் அர்த்தமே இல்லை. பிரம்மம் சர்வ வியாபகம், எங்கும் இருக்கிறார். என் கண்ணுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு உருவத்தை கொடுத்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த உருவம் இல்லைன்னு அவர் சொல்லலை. உன் கண்ணுக்கு இது பிடிக்கும்னா இதை வச்சுக்கோ, அவன் கண்ணுக்கு அதை பிடிக்கணும்னா அதை வச்சுக்கிட்டோம். தாண்டி வாங்கோ. வைகுந்தத்துல போன பிற்பாடு சிவன் இருப்பாரா விஷ்ணு இருப்பாரான்னால் போய் பார்ப்போம். அது இங்கேருந்து பேசி என்ன இல்லாம இப்ப இப்படிங்கிறது அங்க போய் பார்ப்போம்.
அது பார்க்கிற வரைக்கும் என் மதத்தை நான் பின்பற்றிட்டு போறேன், என் கொள்கை எனக்கு, இவர் கொள்கை அவருக்கு, அவர் கொள்கை அவருக்கு. ஆனா எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டியது அடுத்த ஜென்மம் பிறக்காம இருப்போமா வழி பார்ப்போம். அதை விட்டுட்டு இந்த சண்டையெல்லாம் போட்டு இருந்தோம்னா அதுல வந்த வம்புலே ஒரு புண்ணியம் ஒரு பாபம் கணக்கு எழுத போறார். இவர் எழுதின பிற்பாடு இந்த கணக்கு எங்கிட்ட சொல்ல மாட்டார், புஸ்தகமே எங்கிட்ட இருக்க போறது இல்ல, அடுத்த பிறவி கிடைச்சிரும். அது என்ன பிறவி தெரியாது. இப்போ அப்ப இங்க உட்காந்து இதை கேட்டு இருந்தோமா ஞாபகம் வரவே வராது. அப்ப என்ன ஆகும் நிலைமை இப்போ? அதனால நாம ஜாகிரதை படுத்திப்போம். இது சுத்தி சுத்தி ரொம்ப நாள் வந்துட்டோம். அப்போ இதுதான் உண்மை. இதை பத்தி சாஸ்திரங்களோ ரிஷிகளோ நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டா நமக்கு ஒன்றும் தெரியாதது இல்லை, தெரியாதது போல கொஞ்சம் ஏமாந்துட்டோம், அவ்வளவுதான். தெரிஞ்சுதான் இருக்கு. இப்போ தெரிந்ததை தெரிந்து மேலும் புரிஞ்சுப்போம். அப்போ ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாமா? தரிசனம்னு சொன்னேன். தரிசனம்னா திருஷி தாது, அதற்கு மேலே பிரத்யம் வந்து சேரது. இப்போ பாவகரணையோர் லியுட்டு, லியுட்டு பிரத்யம் சேரது. திருஷு அதுக்கு மேல லியுட்டு சேர்ந்தால் திருஷ்யத்தே நியாயத்தே பரமம் தத்துவம் அனேன இதி தர்சனம். இது ஏன் தரிசனம் தரிசனம்ங்கிற? பெருமாள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ல மாட்டோமா? தரிசனம் நன்னா இருக்கா, உங்களுக்கு கண்ணு நன்னா இருக்கான்னு கேட்கிறோமோ இல்லையோ? அந்த தரிசனம்னா திருஷி தாத்து, அதோட லியுட்டு சேர்றது. சேர்ந்தால் நியாயத்தே பரமம் தத்துவம் அனேன, இத்தால் பரமமான உண்மையை தெரிந்து கொள்ளுகிறேன். அதான் தரிசனம். இதால் பரமமான மேலான உண்மையை தெரிந்து கொள்ளுகிறேன். ஏதால்? அதான் தரிசனம். இந்த ஏதால்னு பதில் வரப்போறதுன்னா அதான் தரிசனம். விசிஷ்டாத்வைத்தத்தால், அத்வைத்தத்தால், துவைத்தத்தால், துவைதாத்வைத்தத்தால், ஜைனத்தால், பௌத்தத்தால், சாங்கியத்தால், சாருவாக்கனால், மீமாம்சகனால், வைசேஷிகனால், சொல்லுங்க எத்த சொன்னாலும் அதுதான் தரிசனம். இப்போ அப்ப அந்த தரிசனத்தின் மூலம் மேலான உண்மையை தெரிந்து கொள்ள போகிறேன். அப்ப அவர் அந்த மேலான உண்மையை தெரிஞ்சுக்கிற மொத்த அர்த்தத்தையும் அவர் எழுதியாகணும். எழுதினாத்தான் அது தரிசனமாகும். அந்த தரிசனங்களே ரெண்டு விதமா பிரிக்கிறார். ஒன்னு ஆஸ்திக தரிசனம், இன்னொன்னு நாஸ்திக தரிசனம். இதெல்லாம் ஆஸ்திக தரிசனம், இதெல்லாம் நாஸ்திக தரிசனம். ஓ, கடவுள் உண்டு இல்லைங்கிறது சொல்றீரா? இல்ல, நேர இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்றவரை கூட ஆஸ்திக தரிசனமா சொல்ல போறேன். இது ஏன் இப்படி சொல்றீர்கள்? அப்படித்தான் எழுதியிருக்கா. நான் சொல்றேன், இப்போ கடவுள் இல்லைங்கிறார், ஆனா ஆஸ்திக தரிசனம். அது கூட சாத்தியமானால் ஆஸ்திகத்துவம்னா என்ன தெரியுமோ? அஸ்தி பாரலௌகிக விஷய பிரவருத்தி யஸ்ய ச ஆஸ்திகா. இந்த உலகத்தை தாண்டி வேறொரு உலகத்துக்கு நான் செல்வேன், அந்த செல்வதை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த உலகத்தை நம்புகிறேன், அந்த உலகத்துக்கு போலாம் என்று நான் முயற்சி எடுக்கிறேன். இதை யார் ஒத்துக்கிறானோ இவன் எல்லாரும் ஆஸ்திகன். இதை யார் ஒத்துக்கலையோ, நான்கிறது எங்கேயெல்லாம் தனியா பிரிஞ்சு போகாது, நான்கிறது இந்த உடம்பு தான். அதனால இந்த உலகத்தை தவிர வேற உலகம் இல்லை. பரலோக பாரலௌகிகம்னு ஒண்ணு நான் ஒத்துக்கல. இகலோக இந்த லோகத்தை தான் ஒத்துப்பேன். எனக்கு இங்க உயிர் போகி நான் கீழே விழர்ச்சியோட இந்த வாழ்க்கை எந்த வாழ்க்கையும் எனக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்ததுன்ற ஒரு வாழ்க்கையே இல்லை. இப்ப முடிஞ்சேன்னா முடிஞ்சது. இத்திலேருந்து ஒரு இடத்துக்கு போவினானால் ஒங்கேயும் போக மாட்டேன். பாரலௌகிக்கத்தை நான் ஒத்துக்கல. சரி, அப்ப ஏதோ ஒரு லோகத்திலேருந்து இங்க வந்தேன்னு ஒத்துப்பீரானால் இதை ஒத்துட்டா தானே அதை ஒத்துப்பேன். இது இல்லைன்னு எப்ப சொல்லிட்டேனோ அப்ப முதல்ல மட்டும் ஒத்துப்பேனா? ஏன்னா இங்கிருந்து நான் ஒரு இடத்துக்கு போறேன்னு ஒத்துண்டா தான் ஒரு இடத்துல நீங்க வந்தேன்னு ஒத்துக்க முடியும். நான் ரெண்டையுமே ஒத்துக்க போறது இல்லை. அப்ப இகலோகம், இக வாழ்க்கை, இக தேகம், இந்த தேகம், இந்த லோகம், இந்த வாழ்க்கை, இது தாண்டி உண்டா, இதுக்கு முன்னாடி உண்டா? உண்டுன்னா ஆஸ்திகன், இல்லைன்னுடா நாஸ்திகன். சரி, இப்ப பிரிப்போம். இந்த அளவுக்கு வித்தியாசம் பார்த்துட்டோமா? இந்த ஆஸ்திக நாஸ்திகர்களுக்குள் எப்படி யாராரு இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது பௌத்தால தெரியும், இன்னைக்கு தெரிஞ்சது ஜெயினர்களை தெரியும். பேரே தெரியாது, ஆனா ரொம்ப பிரபலமான ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பேர் இருக்கான்னு எனக்கு தெரியாது. சாருவாக மதம்னு அதுக்கு பேர். லோகாயத்த மதம். இப்ப யாரான்னு இருக்காளான்னு அடி எனக்கு சொல்ல தெரியாது. அது போல இல்ல, ஏன்னா நம்ம எல்லாரும் தான் அது. அப்படியா? நாமே லோகாயத்த மதமானால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ங்கிற பாருங்க, இதுதான் லோகாயத்த மதம். இதுக்கு வேற யாருமே ஒத்து வர மாட்டான். நான் பார்த்ததெல்லாம் ஒத்துப்பேன், எப்படி வேணா வாழ்ந்துக்கிறேன், இதெல்லாம் போய் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, மணி ஆச்சு எப்ப முடிப்பீர் இப்படிங்கிற மாதிரி இறங்கி வந்துட்டோம்னா நாமே ரொம்ப சாரு வாக்கு, சாரு வா அழகா பேசுறதுக்கு அப்படி பூ பூத்தாப்புல நன்னா பேசி வரோம். சாரு வாக்கு லோகாயத்தம், உலகம் முழுக்க பரவி இருக்கிற மாதிரி இதுதான். நன்னா அனுபவிக்கணும், நிம்மதியா தூங்குவோம், நிம்மதியா சம்பாதிக்கும், நன்னா இருக்கும், போரும். இதுக்கு மேல தெய்வமாவது ஆத்மாவாவது சுவாமி அதை நான் இருக்குன்னு வாதாட வரல, இல்லைன்னு வாடாட வரல, என்ன விடும்.
இப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இல்லையோ, அது எல்லாமே சார்வாக்கர்கள் தான். அன்னைக்கு அவர் ஒரு ரிஷி இருந்தார். ஆனா இன்னைக்கு அப்படி பார்த்தோம்னா ரிஷின்னு ஒத்தனையும் கூண்டு வர வேண்டாம், நம்ம எல்லாரும் ரிஷிகள், எல்லாருமே அந்த மதத்தை சேர்ந்த வளாயிட்டோம். இப்ப பிரிச்சுப்போம். வைதிக மதம், அவைதிக மதம். வேதத்தை ஒத்துக்கிறது ஒண்ணும், வேதத்தை ஒத்துக்காது ஒண்ணுன்னு வச்சிருந்தோம். இப்படி பிரிச்சுனுட்டு அதுல இப்போ நான் ஏற்கனவே சொன்னது அஸ்தின்னு ஒத்துக்கிறவர், நாஸ்தின்னு சொல்லிடுறவர், அப்படி பிரிச்சு பார்த்துட்டோம். இப்ப வேதம் வைதிக மதம் எது, அவைதிகம் எது? அவைதிகம் உங்களுக்கு நன்னா இப்ப தெரியும், சார்வாகம் அவைதிகம். ஏன்னா வேதம் கர்மத்தினால நீ பிறந்திருக்க, இந்த பிறவிக்கு அப்புறம் அடுத்த பிறவி நீ அடைய போற என்று சொல்றது இல்லையோ, இவனுக்கு அதுல எண்ணம் இல்லையே. இப்பதான் வாழற வாழ்க்கை வரைக்கும் நன்னா சந்தோஷமா அனுபவிச்சுக்கோ, போராட்டத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாது. இது சார்வாக மதம். அடுத்தது ஜெயினர்கள், பௌத்தர்கள். அவர்களும் வேதத்தை ஒத்துக்கொள்வதில்லை. இதிலே இன்னொரு வியப்பு, இந்த புத்தரா பிறந்ததே பகவான் தான். ஸ்ரீமன் நாராயணனே புத்தரா பிறந்தார். அவர் ரொம்ப பழைய புத்தர். அதே ராமர் புத்தர வீரர். யதாகி சோரஹா ததாகி புத்தகான்னு ராமாயணத்திலே வருது. அப்ப அவ்வளவு பழையவர் அவர். இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிற புத்தர்னால் வழித்தோன்றர்கள் பின்னாடி இருக்கிறவர். அதை போல பிடிச்சிருந்து அதே போல விஷயத்தை பின்பற்றுபவர்கள் இருக்க மாட்டார்களா? அவர்கள் வந்தா அதே பேர் இருந்தது. என்னால் எனக்கு கூட தான் புண்டரீகாட்சன்னு பேரு. அதுக்கு நான் என்ன பெருமாள் புண்டரீகாட்சனா? திருவள்ளர பெருமாளா நீர்னு கேட்டா நான் என்ன சொல்லு? நீர் திருவள்ளரை சேவிச்சிருக்கிறோ, புண்டரீகாட்சன் நீர் பேர் வச்சுருக்கிறேன் சுவாமி, அந்த பெருமாள் பேரை வச்சுருக்கேன். அதுக்கு நானா இப்ப திருவள்ளர புண்டரீகாட்சன்? அதே போல புத்தன் பேர் இருந்துட்டதுக்காக அந்த புத்தரா இருக்கின்றது இல்லை. அவர் புத்தர். அது ராமாயண காலத்திலே எழுதப்பட்ட புத்தர். வேதவியாசர் பௌத்த மதத்தை கண்டிக்கிறார். வேதவியாசர் எவ்வளவோ பழையவர், ஒரு துவாபர யுகத்தினுடைய கொஞ்சம் இறுதிக்கு முன்னாடி இருந்தவர்னு வச்சுக்கோ. அதனால இதெல்லாமே நம்ம 2000 வருஷம் பேசுறோம். 2000 அதுக்கு முன்னாடி துவாபரம் எப்பவோனா வேதவியாசர். அதனால இதெல்லாம் கணக்கே இல்லை. புத்தர் கண்டிப்பா அவைதிக மதம். அப்படின்னா வேதத்தை பிரமாணம்னு ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இதை தாண்டி ஒரு உலகத்துக்கு நான் போறேன், தாண்டி இங்க வந்தேன், அதெல்லாம் அவர்கள் ஒத்துக்கிறது இல்லை. அந்த பௌத்தர்கள்ல 2 வகை. ஒன்னு ஹீனாயனம், ஒன்னு மகாயனம். ஒண்ணு அந்த 2 வகை நீங்க படிச்சிருப்பீள். அந்த ஹீனாயனத்துல 2 வகை இருக்கு. இந்த 2 வகையினுடைய பேர் தான் உங்களுக்கு பிரம்மசூத்திரத்தில் கிடைக்கும். ஹீனாயனம் மகாயனம்ங்கிற பேரு வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்தில் இருக்காது. ஆனா அவர்கிட்ட என்ன இருக்கும்? வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன் 4 பேர் வந்துரும். அந்த 4 பேர் தான் இன்னைக்கு 2 கட்சியா பிரிஞ்சிருக்கா. 2 பேர் வைபாஷிகனு சௌத்ராந்திகனு ஹீனாயனன், யோகாச்சாரனும் மாத்தியமிகனும் மகாயனம். இந்த 2 பேர், அந்த 2 பேர் 4 பேருமே பௌத்தர்கள் தான். 4 பேருமே வேதத்தை ஒத்துக்கல. 4 பேருமே இதை தாண்டி அடுத்த பிறவி போறேங்கிறதையும் ஒத்துக்கல. அதே ஜெயினர்களை பார்த்தா அதுல ஸ்வேதாம்பரர்கள், திகம்பரர்கள். அந்த ஸ்வேதாம்பரர்களுக்குள்ளே மூர்த்தி பூஜை பண்றவா, ஸ்தானகவாசி, டேராபந்தி அப்படின்னு 3 வகைகள் இருக்கா. இந்த 3 பேர் இதெல்லாமே இப்போ வேதத்தை பிரமாணம்னு ஏத்துக்காத மதம் சொல்லிட்டேன். இப்ப வேதத்தை பிரமாணம்னு ஏத்துக்கிற மதம் தர்க்க சாஸ்திரம், தந்திரம், சாங்கியம்னு 3 வகைப்படுறது. தர்க்கம், தந்திரம், சாங்கியம். அதுல தர்க்கத்தை தான் வைசேஷிக நியாயன்னு பிரிக்கிறா. நம்ம அந்த நியாயசாஸ்திரத்தை பத்தி நாளை பார்ப்போம். அப்ப ஒண்ணு வைசேஷிக மதம், ஒண்ணு நியாயசாஸ்திரம், நையாயிக மதம். நையாயிகன், வைசேஷிகன், இதெல்லாம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரவர்த்தகர் இருந்தார், ஒவ்வொரு ஆச்சாரியன் உண்டு. அதனால அந்த பேர் வந்தது. அப்புறம் தந்திர மதத்துல தான் சப்தத்தை பின்பற்றுற தந்திர மதம், அர்த்தத்தை பின்பற்றுற தந்திர மதம். அந்த சப்தத்தை பின்பற்றுற தெரியுமோ? வியாக்கரணிகள், வையாக்கரணிகள். வியாக்கரணத்தையே கட்டியா பிடிச்சுன்னு பாக்குறாளோ இல்லையோ, அவர்கள்லாம் சப்தமே முக்கியம், வியாக்கரணமே முக்கியம்னு பற்றினவா. அர்த்தத்துக்கு போனவாள 2ஆ பிரிக்கிறார். அர்த்தத்தின் வழி வந்தவர்களை பூர்வ மீமாம்சகர்கள், உத்தர மீமாம்சகர்கள்னு பிரிக்கிறார். அதுல பூர்வ மீமாம்சகர் ஜெய்மினி. ஜெய்மினின்னு வேதவியாசருடைய சிஷ்யர் பேர் கேள்விப்பட்டிருப்பிலே, அந்த ஜெய்மினி தான் பூர்வ மீமாம்சகர். அதே உத்தர மீமாம்சகர் வேதவியாசர். வியாசர் தான் வேதாந்த சூத்திரங்களை எழுதினார். அது ஞானத்தின் பால் பட்டது வேதாந்தம் உத்தர மீமாம்சா, கர்மத்தின் பால் பட்டது பூர்வ மீமாம்சா. அந்த பூர்வ மீமாம்சையிலே பிராபாகரன் ஒருத்தர், பாட்டர்னு ஒருத்தர், முராரின்னு ஒருத்தர். அதெல்லாம் மீமாம்சா சாஸ்திரம். அதுல உத்தர மீமாம்சையில தான் தெரிஞ்ச எல்லாம் வரும். அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், இதெல்லாம் பிரம்மத்தை பத்தி பேசி வேதாந்தத்தை உபனிஷத்தை ஒத்துக்கிறவள இல்லையோ, அவர்களுடைய வகை. அதுல சுத்தாத்வைதம், துவைதாத்வைதம், விசிஷ்டாத்வைதம், கடைசியா அச்சிந்திய அபேதவாதம். அதுல நிம்பார்கர், வல்லபாச்சாரியர், ராமானுஜர், ஆதிசங்கரர், பிரபா, அதாவது யாதவ பிரகாஷர், இப்படி பலரும் இருந்திருக்கா. இது இவரவர்களுடைய மதம். மொத்தமா பிரிஞ்சதுலேன்னு பாத்தீங்கன்னா இது கங்கையிலேருந்து ஓடி வர மாதிரி ஒன்னா வரும்.
இங்க பிரியும் அங்க பிரியும், இந்த ஊர் போகும் அந்த ஊர் போகும், இங்க வாய்க்கால வெட்டி விட்டான்வா, அங்க தடுப்பணை கட்டினான்வா, 150 தடுப்பணைன்வா எல்லாம் வரும். அப்ப அது கட்டி கீழே 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 வந்திருக்கேன்னார். இது இத்தனை பிரிஞ்சு கிடக்கிறது என்னால் கங்கை எத்தனைக்கு எத்தனை பிரிஞ்சு ஓடித்தோ அத்தனைக்கு அத்தனை தானே சாகுபடி நடக்கும். ஒரே இடத்துல ஓடி இருந்ததுன்னா நீங்கள் எப்படி விவசாயம் பண்றது? அப்ப அதெல்லாம் அத்தனையா மார்க்கத்துல பிரியும். அது பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாருக்கும் ஜல வசதி பண்ணி கொடுத்தா தான் நல்லது. ஆனா யார் அதுல இருந்து தண்ணீர் எடுத்து கொடுத்துச்சே விவசாயம் பண்ணச்சேவோ இது கங்கைன்னு சொன்ன போதும். ஆனா பேர் என்ன சொல்லுவா? இப்போ ஒரே காவேரி, பொன்னின்னு ஒரு இடத்துல பேரா இருக்கும், காவேரின்னு ஒரு இடத்துல பேரா இருக்கும். கிளை ஆறுகள் பல ஆறுகளா அதுக்கு பேர் வச்சிருப்பா. இது காவேரியானா அந்த ஊர் கிராமத்துக்காரருக்கு அது காவேரினே தெரிஞ்சிருக்காது, ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு இருப்பார், பார்த்தா அது காவேரியா இருக்கும். அதே போல எத்தனை மதமா பிரிஞ்சிருக்குன்னு கவலைப்படாதீங்க, அது அத்தனையும் வேதமானு பார்த்தா போதும். அந்த வேதம்ங்கிற அந்த பெரிய கங்கையிலேருந்து காவேரியிலேருந்து இது பிரிஞ்சு 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 நம்ம அளவுக்கு வந்திருக்குனால், அதனாலே இது எல்லாமே ஆனந்தப்பட வேண்டிய விஷயம். இன்னும் நம்பிக்கையை வளர்த்து கொள்றதுக்கு வேண்டிய விஷயங்கள். ஆனந்தமா இருக்கலாம், நம்பிக்கையோட இருக்கலாம். இப்போ ரொம்ப கிட்டத்தட்ட கர்வமே படலாம்னு வச்சுங்களேன். இவ்வளவு தைரியத்தோட இருக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்காள் இல்லையோ. அப்போ தரிசனங்கள்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதன் மூலம் உண்மையை, மேலான உண்மையை தெரிந்து கொள்ளுகிறேன். அததான் தரிசனம். அந்த தரிசனத்துல நியாயசாஸ்திரம் ஒரு தரிசனம், மீமாம்சா ஒரு தரிசனம். அதை நாம பார்க்க போறோம். இல்ல இப்ப மத்தது 3 சொன்னீரே, நியாயம் மீமாம்சம் தெரிஞ்சது. இப்ப இன்னைக்கு தர்மசாஸ்திரம் பார்க்கணும். அது எந்த தரிசனம்னால் பொதுவான தரிசனம். தர்மம்ங்கிறது போய் இன்னாருக்கு இணையா இருக்குன்னு சொல்ல முடியாது. தர்மம் எல்லாருக்கும் உண்டோ இல்லையோ. அப்ப பொதுவான தர்மங்களை சொல்லுவது தர்மசாஸ்திரம். வாழ்க்கை தர்மம், ராஜ தர்மம், ஆபத்து காலத்து தர்மம், பணம் சம்பாதிக்கிற தர்மம், இந்த தர்மத்தெல்லாம் சொல்லுது தர்மசாஸ்திரம். அதுக்கப்புறம் அர்த்த சாஸ்திரம், அதுவும் எல்லாருக்கும் போது மாறாது. இப்போ வாத்ஸ்யாயனர் காமசூத்திரம் எழுதினார்னு தெரியுமோ இல்லையோ. ஆமா, அதை படிக்கணும்னு விருப்பப்பட்டு அதை போல ஒரு அனுபவம் எங்கேயும் கண்டதே இல்லையாமே. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஆங்கிலேயர்களுக்கு தெரியாத விஷயம் ஆங்கிலத்துக்கு தெரியாதெல்லாம் கூட அதுல இருக்காமே. என்னால் ரொம்ப நல்லா இருக்கும், நினைக்கவே பார்க்க முடியாது இருக்கும். ஆனா கூடவே அதை தனித்த சாஸ்திரமா வாசிக்க முடியாது. நம்ம உடனே என்ன நினைப்போம், அப்ப அந்த புஸ்தகத்தை மட்டும் வாங்கி வாசிடலாமான்னு நினைப்பா. அப்படி வாசிக்க முடியாது. ஏன்னா அதுல என்னென்ன அனுபவங்கள் சொல்லியிருக்கோ அந்த அனுபவம் எல்லாம் ஏகாதசி அன்னைக்கு கூடுமா கூடாதா, துவாதசி கூடுமா கூடாதா, பித்ருதனத்தன்னைக்கு கூடுமா கூடாதா, பகல் கூடுமா கூடாதா, இத்தனை வேற சாஸ்திரம் எழுதும். இதை நான் மட்டும் படிச்சுட்டு இந்த சாஸ்திரத்தை விட முடியாது. அதை படிக்கிறச்சேவே ஓஹோன்ற அனுபவத்தை சொல்லிடும். அதே மாதிரி அர்த்த சாஸ்திரம் ஓஹோன்னு சம்பாதிக்கிறதுக்கு சொல்லிடும். அதே போல காந்தர்வ சாஸ்திரம் ஓஹோன்னு பாட்டு பாட சொல்லும். ஆனா கூடவே தர்மசாஸ்திரத்துக்கு வந்த உடனே அதெல்லாம் இதன்படிக்கு 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 தான் பண்ணலாம், ஓ இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்றாளே. சுவாமி எழுதுறதையும் வச்சுட்டீர், அதுதான் அந்த சாஸ்திரம் நன்னா இருக்கும் இல்லையோ. அப்ப அதன்படிக்கு அனுபவின்னு விட்டுடக்கூடாதா? விடலாம். நீங்க வண்டி வாங்கோ, 4 சக்கர வாகனம் வாங்கோ, அதுல எத்தனை வேகம் போடணுங்கிறதுக்காக போட்டிருக்காளோ இல்லையோ. போட்ட உடனே எவ்வளவு காட்டும்? 210ன்னு காட்டும். போட்டிருக்காளா? வேகமா ஓட்டலாம் இல்லையா? அழுத்துங்க, அழுத்திட வேண்டியதானே. அழுத்திட்டு தான் பறக்குமே. புட்ப விமானம் வாட்ட போறது. இப்போ போங்க, இந்த வாசல்ல போனோடனே ஒரு 210 ஓட்டுங்க, ஓட்டலாமான்னால் 210 போட்டதுக்காக 210 ஓட்டுனா பிராணம் போயிடும், வண்டியும் போயிடும், நானும் போடுவேன், எல்லாரும் போடுவா. அதுக்கு கூடவே அதுலேருந்து அந்த 110 தாண்டச்சு ஒரு சகப்பு கோடு போட்டிருக்கா. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் சகப்பு போட்டிருக்கா பாருங்க. அதே மாதிரி 210ன்னு போட்டது வாத்ஸ்யாயன காமசூஸ்திரம். அதுக்கு நடுவில் இந்த சகப்பு கோட 110ல போட்டது தர்மசாஸ்திரம். இதை வாசிச்சா தான் அதுக்கு போகணும். விட்டுட்டு அதை மட்டும் நான் படிக்கிறேனேன்னு சொன்னால் ரொம்ப நன்னா இருக்கும், முட்டிப்போம் மோதிப்போம். அதுக்கப்புறம் வாழ்க்கை நன்னா இருக்கவே இருக்காது. அர்த்த சாஸ்திரம் 250ன்னு போடும், வானமே எல்லை, நன்னா சம்பாதிச்சுக்கோ. ஓஹோன்னு போடுனா பிடிச்சின்னு போடுவா. அப்புறம் அப்படிலாம் விட்டுடுவாளா? அதுக்குன்னு அதுக்கு சேர்த்து போடுவா. இந்த இடத்துல சகப்பு, இதை தாண்டி போகாதே, அதுக்கு தர்மசாஸ்திரம் ஒண்ணு. அப்ப இனிமே இது ஒவ்வொன்னுத்துக்கும் தர்மசாஸ்திரத்தோட சேர்த்து பார்த்தாகணும். வைத்திய சாஸ்திரமா இருக்கட்டும், ஆயுர்வேதமா இருக்கட்டும், அர்த்த சாஸ்திரமா இருக்கட்டும். ஏன் இந்த தர்மத்தோட சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குன்னா இதுதான் நமக்கு கட்டுப்பாட்டை கொடுக்கும். எந்த வாழ்க்கையிலயா இருந்தாலும் கட்டுப்பாடு வேணும். அது கட்டுப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோ, பேச்சிலையும் கட்டுப்பாடு வந்துடும், யாரையும் ஒன்னும் மனந்தோடு பேச மாட்டோம். இப்போ கையிலையும் கட்டுப்பாடு வந்துடும், ஒருத்தரையும் அடிக்க போக மாட்டோம். மனத்துல கட்டுப்பாடு வந்துடும், யாருமே கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டோம். அவ்வளவுதானே கடைசியில வேணும். மனம், மொழி, மெய், இந்த 3 ஒரு குறவு ஒருத்தருக்கு நான் வைக்கக்கூடாது. அஹிம்சா பரமோ தர்மா, அஹிம்சையை நான் கடைபிடிக்கணும். அதுக்கு இந்த தாஸ்திரங்கள் எல்லாம் வழி போனால்தான் கட்டுப்படுத்திக்கோ. யோக சாஸ்திரம் என்ன சொல்லும்? உன் சித்தத்தை கட்டுப்படுத்து.
கண்டபடிக்கு அதை மேய விடாதே, தடுத்து நில்லுங்கிறது. யோகம்னாலே தடுப்பா. நான் யோகம்னா எங்கேயோ போறதோக்க நினைச்சேன்னால் தடுத்தா தான் எங்கேயோ போக முடியும். எங்கேயோ போய் தடுக்காம எங்கேயும் போக முடியாது. தடுக்கத்தான் எங்கேயும் போவோம். வாமனமூர்த்தி அவர் குறுகத்தான் திருவிக்கிரமன் ஆனார். குறுகாம திருவிக்கிரமன் ஆயிட முடியுமா? நான் என் வாக்கே கட்டுப்படுத்தாம சொல்றதை யாரையும் நம்ப வைக்க முடியாது. வளவளான்னு பேசியிருந்தேன்னா அவர் அப்படிதான் சுவாமி பேசிட்டே இருப்பார். மணி ஆச்சுப்பார் அப்படின்னு தள்ளி விடுவா. அப்புறம் கேட்டுக்க மாட்டா யாரும். இப்போ ஓரளவுக்கு வாக்கு கட்டுப்பாட்டுல இருந்து கண்டதை பேச மாட்டார். அதனால சரி சொன்னா கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு வந்தா தான் இது நடக்குமே தவிர இஷ்டத்துக்கே பேசிட்டு இருப்பாருனால் அது வராது. வெய்வார், வாழ்த்துவார், எத்தையோ பண்ணுவார், அவர் இஷ்டத்துக்கு பேசுவார், விளையாட்டா சொல்லுவார், வினையா சொல்லுவார், அரசியல் பேசிடுவார், ஏதோ திரைப்படம் எல்லாம் சொல்லுவார்னா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். அப்புறம் ஒத்துரும் வர மாட்டான். ஏன் நம்பிக்கை இல்லைன்னால் போச்சு, வாயில கட்டுப்பாடு படுத்த இல்லையோ. அப்ப எது உள்ளமா இருக்கட்டும், உடலா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், கட்டுப்பட்டா தான் வளர்க்க முடியும். அதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் நமக்கு அந்த கட்டுப்பாடுங்கிற வார்த்தையே இப்போ ஊடகங்கள் ஒத்துக்க மாட்டேங்குது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ தனி, நீ சுதந்திரம், எப்படி வாழலாம்னால் அப்ப 210 ஓட்ட வேண்டிதான், முட்டிக்க வேண்டிதான். அதனாலதான் முட்டின்றோம். இப்போ பல இடத்துல சீக்கிரமே வியாதி வந்துடுறதே, எத்தனையோ குடும்பம் வம்பு தும்பு நடக்கிறது. என்னால் ஏன்னா இந்த சாஸ்திரத்தினுடைய இந்த வாசனை போயிட்டதுனாலே. அப்ப பார்ப்போம். இப்ப அடுத்ததுக்கு வருவோம். தர்ம சாஸ்திரம். அப்ப முதல்ல வேதம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த வேதத்துல சொல்லப்பட்ட தரிசனங்கள் எவைன்னு பார்த்துட்டோம். அந்த தரிசனத்துக்கு மேல இப்ப தர்ம சாஸ்திரம்னு எடுத்துப்போம். பொதுவான சாஸ்திரங்கள். தர்மாங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? விரிஞ்சு தாரண போஷண யோகோ. தாரணம் போஷணம், அத கிரிஞ்சுங்கிற தாத்து சொல்றது. அதுல இருந்து தர்ம சப்தம் வருது. யஜ்ஞ, தாரண, பாலன, தார்மிக விதி, தார்மிக குண, அத்தியன, தான, தபஹ, சுவாத்தியாய, நியமாச்சரண, மானவாதிகார, கர்த்தவிய நியம ஆச்சார வித்யாதிஷு அர்த்தேஷு வேத உபனிஷதாதிஷு பிரயுக்தா திருஷ்யத்தே. இந்த தர்ம சப்தம் எந்தெந்த அர்த்தத்துல வருதுங்கிற, நாம நினைக்கிற ஒரு பொருள்ல இருக்கிற தர்மம்ங்கிறது எத்தனையோ பொருள்ல வருது. அது தர்மமா இருக்கா நீர் பண்றது? 8:45 வரைக்கும் சொல்லிருந்தேன்னா இந்த கேள்வி கேட்டுடுவீடு. நீர் பண்றது உமக்கே தர்மமா பண்றதா? நாங்க வண்டி எல்லாம் பிடிச்சு போக வேண்டாமான்னால் அப்ப தர்மமா பண்றதானா? இதுக்கும் தானம் கூடும் தர்மமான ஆட்டம், அதுக்கு சம்பந்தம் இருக்கா? இது வேற, அது அப்படியே வேற. அப்ப தானம் முதலானவர்களை செய்தா தர்மம்ங்கிறோம். எதனாலே? அது என்னை தாங்கி காப்பாற்ற போகிறபடியால். அதே ஒருத்தர் பேசிண்டே இருக்கார், நம்மளை பத்தியே கவலைப்படலைன்னா தர்மமானு கேட்கிறோம். ஏனால் இப்படித்தான் பேச வேண்டும்ங்கிற கட்டுப்பாடாகிற நியமத்தை மீறுகிறபடியால் அது தர்மமானு கேட்கிறோம். அந்த சுவாமி இருக்காரே, அவர் இதை ஒரு தர்மமாவே வச்சுன்னு பண்றார். ஏதே அவர் தர்மமாவே என்னால் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் திருமங்கல்யம் வாங்கி கொடுக்கணும்னு வச்சுட்டு இருக்கார். அது என்னமோ அவருக்கு ஒரு தர்மமா பண்ணிட்டு இருக்காருனால் அப்ப அவரை பொறுத்தவரை அது தர்ம சப்தத்துக்கு அர்த்தமா இருக்கும். இவருடைய தர்மம் என்ன தெரியுமோ? கோபம். அப்படின்னா அது அவருக்கு தர்மம் ஆயிடுறது. ஏன்னா அந்த கோபம் இருக்கிறவன் தர்மி, கோபம்ங்கிறது தர்மம். அப்ப குணம்ங்கிற அர்த்தத்துல தர்மம்னு வரும். கோபம்ங்கிறது குணம், அந்த குணத்தை உடையவன் குணி. அதே கோபம்ங்கிறது தர்மத்தை உடையவன் தர்மியோ இல்லையோ. அப்ப அந்த பொருள்ல வரும், ஒரு குணம்ங்கிற பொருள்ல வரலாம். அப்ப அதுவா அவர் நல்ல ஞானி, அந்த ஞானமே அவருக்கு தர்மம்ங்கிறோம் பாருங்க. ஞானத்தையே தர்மமா கொண்டேன்னா அந்த அர்த்தத்துல வரும். தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ரொம்ப தார்மிகர், அப்ப அந்த அர்த்தத்துல வரும். தவம், ஞானம், குணம், பிரகிருதி, செய்தல், கொடுத்தல், எல்லாம் எது ஆதாரமோ அத்தனை பொருளையும் தர்ம சப்தம். 1-2 மட்டும் சொல்றேன். யஜ்ஞம் பண்றது தர்மம்ங்கிறார். தாரணம், பாலனம், காப்பாற்றுதல். ராஜாவுக்கு எது தர்மம்? நாட்டை காப்பாத்துறதுன்னுவா. இவருக்கு இந்த ஒரு மனிதனுக்கு என்ன தர்மம்? சத்தியம் பேசுறதுன்னுவா. நாட்டை காப்பாற்றுவதும் தர்மம், சத்தியம் பேசுறதும் தர்மம். ரெண்டுமே தர்மம். ஏன்? ரெண்டுமே தாங்குகிறது. தாரணம்ங்கிறதுனாலே ரெண்டுமே நம்மளை தாங்கி கொடுக்கறதுனால ரெண்டையும் தர்மம்ங்கிறோம். தார்மிக விதி, தானம், தபஸ், தியாய சாஸ்திரங்கள் எல்லாம் கற்பது, இது இத்தனையுமே தர்மம். தரதி லோகான் திரியதேவா ஜனயிரிதி. லோகங்களையெல்லாம் தரிக்கிறது, ஜனங்களால் தரிக்கப்படுகிறது. தாரணம் தரிக்கிறபடியாலே தர்மம்னு வச்சுக்கோ. எதே பிரபஞ்சத்தையே தர்மம் தான் தரிக்கும். அதே மாதிரி மனிதனால் தர்மம் தரிக்கப்படுகிறது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதகான்னு சொல்லலையா? தர்மம் காப்பாற்றும். தன்னை யார் காப்பாற்றி இருக்கிறார்களோ அவர்களை தர்மம் காப்பாற்றும். நாம தர்மத்தை ரட்சித்தோம்னால் அது திரும்ப நம்மளை காப்பாற்றுமா? இப்ப ஓரிரு இடத்துல இந்த தர்ம சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் வருது பார்ப்போம்.
ஏன கர்மணா வியக்தித்வஸ்ய லௌகிக உத்கர்ஷ சித்திர் ஜாயத்தே ச தர்மஹ. யாரு? சார்வாகம் சொல்றது. இப்ப நீங்க பார்த்த மொத்த மதத்துக்காராலும் தர்மத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கா. சார்வாகன் ஒரு அர்த்தம் சொல்லுவார், பௌத்தன் ஒரு அர்த்தம் சொல்லுவார், ஜெயினன் ஒரு அர்த்தம் சொல்லுவார், ராமானுஜர் ஒரு அர்த்தம் சொல்லுவார், சங்கரர் ஒரு அர்த்தம் சொல்லுவார், ஏற்கனவே பார்த்த வைசேஷிகன், நையாயிகன், மீமாம்சகன் எல்லாரும் அர்த்தம் சொல்லுவார் அதே தர்ம சப்தத்துக்கு. சப்தம் தர்ம. அப்ப உங்களுக்கு என்ன ஆனந்தமாயிடும் பாருங்க. ஒரு சப்தத்துக்கு என்னமா அர்த்தம் சொல்ற. இதை படிச்சு முடிச்சாலே சந்தோஷமா இருக்கும் போல் இருக்கே. இத்தனை புத்தியா இத்தனை தூரம் நம்ம பாரதத்தை செறிவா வளர்த்திருக்காளானால் அது அத்தனையும் பேசிவிட்டு போ. கடைசியில இந்த 14 பேர் சொன்ன தர்மத்தையும் விட்டுட்டு இருக்கோம் பாருங்க. அதான் அதர்மம். நம்ம கிட்ட இருக்கிற அதர்மமே இவ யாரு சொன்னதுல ஒன்னையான இதுதான் தர்மம்னு பிடிச்சிருந்து அதன்படிக்கு இருந்திருந்தா கூட சரி. இத்தனை பேர் பேசிட்டு இருக்காள், இது தர்மமா இருக்குமான்னு கேட்டு உட்காந்துருக்கோம் பாருங்க. அப்ப அது என்னன்னு சொல்லலாம்? அதர்மம் தான் சொல்லணும். ஆரோத்த சரி, நீ இது பௌத்தனை படியும் ஜெயினனை படியும் அஜிட்டாத்வைதி படியும் அத்வைதி படியும் எது தர்மம்னு சொல்லியிருக்கா பாருங்க. அது வரைக்கான்னு முன்னாடி போங்க. போனா தனியா மத்ததை தெரிஞ்சுக்க போறோம். அவர் சொல்றார், எந்த ஒரு கர்மத்தாலே உலகத்தில் ஒருத்தனுக்கு மேம்பாடு கிடைக்கிறதோ அத தர்மம். அவனுடைய கொள்கைக்கு ஏத்தாப்புல இருக்கு இல்லையோ. சார்வாகனுடைய கொள்கை என்ன? லோகத்துல ஓஹோ நல்லா வாழணும். அப்ப எந்த ஒரு கர்மத்தால் இவ்வுலகத்தில் உனக்கு பெரும் பெயர் கிடைக்கிறதோ அந்த கர்மா தர்மா அப்படின்னு அதுதான் சார்வாக மதம். ஆனா இதை வேதாந்தி ஒத்துப்பறான ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னா உலகத்துல ஓஹோன்னு புகழ் கிடைக்கிறதுக்கு பணக்காரன் ஆனா போறோம், பதவி வகிச்சா போறோம். ஆனா அதை அப்படியே விட்டுட்டு நான் சர்வதா பரதந்திரன்னு கையை கூப்பிட்டு அடிமேன்னு வந்தா தான் பெருமாள் மோட்சத்துக்கிட்டே சேர்ப்பார். அப்ப அங்க எனக்கு மேன்மையே கிடைக்காதே, தர்மம் மாறி போச்சே. அப்ப இங்க தர்மமா இருக்கிறது அங்க தர்மமா இருக்காது. அதனால வேதாந்தி ஒத்துக்க மாட்டார். ஆனா அந்த லோகம்ங்கிறதே ஒருத்தர் ஒத்துக்கலையோ இல்லையோ, அப்படி இருக்கிறவர் இதை ஒத்துணுடுவார். ஆமா, இந்த லோகத்துல நான் உயர்வை சம்பாதித்தா போறோம் என்ன ஏத்துக்கிறாராம். மேல பார்ப்போம். அப்ப தர்ம ஒண்ணு ஏன கர்மனா வியக்தித்வஸ்ய லௌகிக உத்கர்ஷம் கிடைக்கிறதோ அது நியாயசாஸ்திரம். நையாயிக்கால் சொல்றா, நியாய தரிசன தாரேன தர்ம ஆத்மனஹா குணவிசேஷோ பவதி. இந்த ஜீவாத்மா நல்ல பண்புகளை வளர்த்துக்கிறாரோ இல்லையோ, அதுதான் தர்மம். பண்புகள் தான் தர்மம். இதை நான் தானம் பண்ணணும் யஜ்ஞம் பண்ணலாம் அவ சொல்லல. நல்ல குணசாலியா இருந்துட்டால் அந்த குணமே தர்மம். அகிம்சையை கடைபிடிக்கிறார், அக்ரோதம் கோபப்பட மாட்டார், காமம் தேவையற்று விருப்பப்பட மாட்டார், அதே போ அபரிகிரகம் தேவையில்லாத ஒருத்தர் கொடுத்தா கூட வாங்கிக்கவே மாட்டார், ஓஹோன்னு நமக்கு நிறைய தான் லாபம் வந்தா கூட அப்படி இப்படி ஆடி பாடலாம் மாட்டார், ரொம்ப வருத்தம் வந்ததுன்னா கூட விழுந்து பரளவும் மாட்டார், நடுவா இருப்பார். அப்படிங்கிறதே தர்மம். அப்ப அது நல்ல குணசாலியா இருந்துட்டார்னால் அஸ்தேயம் அஹிம்சா இது முதலான தர்மங்களையே சொல்லிட்டார். அதுதான் குணங்கள். ஆத்ம குணங்களோடு இருந்தோம்னா நான் தர்மத்தை கடைபிடிக்கிறேன்னு பொருள். இன்னொன்னு யோக தரிசன தாரேன, இதே யோகா தியானம் சொல்லி கொடுக்கிறார். யோகம் சொல்லி கொடுக்கிறவா எதை தெரியுமா தர்மம்னு சொல்லுவா? சௌச்ச சந்தோஷ தப சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாக. சௌச்சம் சுத்தமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், சாந்தமா இருக்கேன், தர்மம். ஏன் யோகத்தை எதுக்கு கொடுக்குறோம்? அந்த சாந்திக்கு தானே யோகம் சொல்லி கொடுக்குறா. அந்த சாந்தி மனசாந்தி மன நிதானம் வந்துடுத்துனாலே தர்மம். இது யோகத்தின்படி. நியாயத்துக்கார ஆளுக்கு பார்த்தா இல்ல நாம எந்த உலகத்திலையும் இப்படி இருந்திருக்கணும், நியாயத்திலே குணம் வசத்தியா இருந்துடுத்துனா என் பண்புகளை வளர்ந்துட்டேன்னா அது தர்மம் ஆயிடுறது. ஜெய்மினி மீமாம்சகர்கள் சொல்றது, ஜெய்மினிய தரிசனத்திலே வேதேன பிரயோஜனம் உத்திஷ்ய விதியமானோ அர்த்தா தர்மஹா. உத்தரகாமேஷ்டி யாகம் பண்ணு, அதனால உனக்கு புள்ள பிறக்கும். ஜோதிஷ்டோம யாகம் பண்ணு, சொர்க்கத்துக்கு போகலாம். வாயவை யாகம் பண்ணு, சொத்து சேர்க்கலாம். சேனை யாகம் பண்ணு, விரோதியை ஒழிச்சுடலாம். இப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கா. அதெல்லாம் அந்த யாகத்தை பண்ணிருந்தியானா அதுதான் தர்மம்ங்கிறது. ஏன்னா மீமாம்சகரை பொறுத்த வரைக்கும் வேதம் சொன்ன கர்மத்தை பண்ண வைக்கிறதுலயே தான் அவருக்கு நோக்கம். அதனால அவர் எதை தர்மம் விட்டார்னால் வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களே தர்மங்கள் விடும். அப்ப வேதத்துல இருக்கிற கர்மத்தை பண்ணி என்ன சாதிக்கணும்? வேதத்துக்கு சாதனமா அதுல சொல்லப்பட்ட புருஷார்த்தத்துக்கு போலாம். அப்படின்னா அது சொர்க்கம் புருஷார்த்தம்னு சொல்லித்து, குழந்தை பெற்றுக்கிறது புருஷார்த்தம்னு சொல்லித்து, இல்ல விரோதி போறது புருஷார்த்தம்னு சொல்லித்து, ஆரோக்கியமா இருக்கிறது புருஷார்த்தம்னு சொல்லித்து சாதிக்கிறேன். அதுக்கு எதை பண்ணணும்? யாகம் பண்ணணும். யாகமே தர்மம். யஜ்யமே தர்மம், ஹோமமே தர்மம், யாகமே தர்மம். இது ஜெய்மினி சொல்லிட்டார். அப்ப சோதனா லட்சணார்த்தோ தர்மஹா. இன்னத்தை செய்யின்னு தூண்டுறது பாருங்க, அந்த தூண்டினபடிக்கு செய்கிறேன். மகரிஷி மனு சொல்றார். இவர்கள்லாம் ஒரு மாதிரி சொல்லி மீண்டு வர்றதுக்குள்ளே மனு தர்ம சாஸ்திரம் தானே இருக்கிறதுலயே வசந்தது. எத்வை மனு ரவதது தத் பேஷஜம்ங்கிறார். எதை மனு சொன்னாரோ அதான் மருந்து. எதிர்த்தே பேசாதே பண்ணுங்கிறார்.
இன்னைக்கு என்னமோ அவரை கண்டா பாதி பேர் பிடிக்க மாட்டேங்கிறது. மனு பகவான் என்ன பண்ணார்னா அவர் க்ஷத்திரியர். அவர் எழுதினது அவர் பிராமணரே இல்லை, பிறப்பால் அந்தனர் இல்லை, பிறப்பால் க்ஷத்திரியர். ஏன்னா கண்ணன் சொல்லச்சேவே நான் எப்பவோ 28 சதுர்யுகங்களுக்கு முன்னால் விவஸ்வானுக்கு சொன்னேன். விவஸ்வான் மனவேப்ராக மனு ரிக்ஷ்வாகவே பிரவீத். நான் விவஸ்வான்கிற சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் தம்பிள்ள மனுவுக்கு சொன்னார், மனு தம்பிள்ள இக்ஷ்வாகுக்கு சொன்னார். அப்படி காலப்போக்கில் இக்ஷ்வாகுனிடத்துலேருந்து ராமர் வந்து, ராமர்லேருந்து அது முடிஞ்சு துவாபர யுகம் வந்து நான் வந்துட்டு இப்போ கடைசி இது வரைக்கும் தேஞ்சு போச்சு. அந்த கர்மயோகத்தை திரும்ப இப்போ சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால நானே திரும்ப வந்து அர்ஜுனா இப்போ உனக்கு உபதேசிக்கிறேங்கிறார். அப்ப அதுல சொல்லச்சே விவஸ்வானுக்கு சொன்னேன், விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார்னால் இவா மொத்த பேருமே க்ஷத்திரியர்கள். சொல்லின்னு இருக்கிற கண்ணன் பிறக்கச்சே க்ஷத்திரியர், வளரச்சே வைசியர். யாரெல்லாம் பத்தி இப்ப பேசிட்டு இருக்காளோ அவெல்லாம் க்ஷத்திரியர்கள். ஆமா, இதுல பிராமணர்கள் எங்கேனால் அவ எப்பவுமே 1.5%. அவ எங்க வந்தா? இப்ப வந்தது இருந்ததே 1.5, 2, 2.5. அவர்கள் இந்த வம்புக்கு வரல இப்போ. அப்ப மற்ற பேர்னால் அது அவரவர்கள் என்ன பண்ணாருங்கிறது பார்க்கணும். அதனால நாம நினைச்சுட்டு இருக்கிறது எதுவோன்னு சரித்திரத்தை யாரோ 4 பேர் சொல்லியிருக்காப்போ யாருக்கு விரோதிகளே இல்லை. எல்லாரும் எல்லா நாட்டுத்தையும் ஏற்றம் நினைக்கிறவாதான். மொத்த மக்களே நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது. வசுதைவ குடும்பகம், பாரதம் குடும்பகம்னு எழுதல, வசுதா பூமி. இந்த பூமியின் வசுன்னா சொத்து செல்வம். வசுதா வசுங்கிற செல்வத்தை தரித்து எல்லாருக்கும் வாரி கொடுக்குறாளே அந்த பெண்மணி ஒரு நாள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா எப்படி வாழ்வோம்? அவ கொடுக்குற பால் நம்ம அம்மா பால் கொடுத்து நம்ம வளர்ந்தது இருக்கட்டும், இந்த பூமிங்கிற தாயார் கொடுத்துறதுதான் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் புலிசிங்கமா இருக்கட்டும் யாருமே வாழ்ந்தாகணும். அதனாலதான் இந்த பூமாதேவிட்ட பெருமாளுக்கு அத்தனை ஆசை. மனன்னா இப்ப வித்தியாசம் காட்டுற பாருங்க. மகாலட்சுமி எடுத்து திருமார்பில் இடம் கொடுத்து உட்கார்ந்துக்கோன்னுட்டார். அவ ஜாகிரதையா அங்கேயே இருக்கா. ஆனா பூமாதேவியின் இடத்துல என்னால் திருவிக்ரமாவதாரம் பண்ணி அளந்துடுவார், வராக அவதாரம் பண்ணி இடந்து தூக்கிடுவார். அதே ஆதிசேஷனா இருந்து கீழே போய் பூமியை தூக்கி விடுவார். யாரான்னு எடுத்துன்னு போயிட்டானா நானே முன்னாடி மண்ணு கேட்கறேன் வந்துடுறேன்னு. நின்ன திருக்கோலம் பூமியின் இடத்துல தான், இருந்த திருக்கோலம் பூமியில தான், சயனத்து திருக்கோலம் பூமியில தான். ரொம்ப ஆசை இருக்கும் போல் இருக்கேன்னால் அது மகாலட்சுமியோட இவள்கிட்ட தான் அவளுக்கு ஆசை இருக்கேன்னால். இது அடியேன் சொல்லலை, கம்பர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அது என்னமோ ஸ்ரீதேவியின் இடத்துல இருக்கிற அன்பை விட இந்த பகவானுக்கு பூமாதேவியின் இடத்துல இருக்கிற அன்புனால் அவதான் எல்லாத்தையும் கொடுக்குறா. அதான் வசுதா. வசுதைவ குடும்பகம்னால் இந்த வசுதா முழுக்க பூமி முழுக்க என் குடும்பம். இது ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டோம்னா அப்புறம் எங்க சட்டை இருக்கு சச்சரம் இருக்கு. இப்போ நல்லே ஏதோ பிரித்தாள்றான்னு இது ஆங்கிலேயர்கள் வந்து பிரிக்கிறேங்கிறதுக்காக பிரிச்சது இதெல்லாம். இப்போ அவர்கள் ஏதோ ஆரியர்கள் திராவிடர்கள்னு சொல்லி வச்சுட்டு போனா நம்ம போய் நம்பிட்டு இருக்க முடியுமா? இது எல்லாமே ஒன்று, பூமி முழுக்கவே ஒன்று. எத்தனை தீப கணக்கு சொல்லிட்டா, ஜம்பு தீபம், பலக்ஷத்வீபம், குஷத்வீபம், ஷால்மலி தீபம், கிரௌஞ்சத்வீபம், இதெல்லாம் கணக்கிலே இல்லை. இப்போ அவ்வளவு தூரம் புராணங்கள் சொல்லியிருக்கு. மேலே 7 லோகம் கீழே 7 லோகம்னால் நம்ம ஏதோ சின்ன ஒரு மாநிலத்துக்குள்ள உட்காந்து அதுலயும் ஒரு ஊர்ல இந்த இடத்துல உட்காந்து நான் தான் இருந்தோம் நடக்க போறதா? அது எல்லாத்தையும் புரிந்துண்டு அவர்கள் எழுதியிருக்கா. நம்மால அவ்வளவுலாம் புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளவு சக்தியெல்லாம் நம்மகிட்ட இல்லை. அதை சொன்னவாளுடைய திருவடிகள்ல பக்தியோட இருக்கலாம். சக்தி இவ்வளவு இல்லாட்டா கூட அவர்களை பத்தி நினைச்சுக்கலாம் இல்லையா? அந்த நினைவே நமக்கு ஒரு நல்லது கொடுக்குமே. அவர் மனு சொல்றார், திருதிஹி க்ஷமா தமஹா அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிகிரஹா தீஹி வித்யா சத்தியம் அக்ரோதா தசகம் தர்ம லட்சணம். இப்போ புதுசா சொல்லிட்டாக்கோங்க. நீங்க தர்மசாஸ்திரம்னா என்ன நினைப்பீங்க? இப்போ இவர் அநேகமா ஆத்திகீரை கட்டு கொடுன்னு சொல்ல போறார், இல்ல ஏழைகளுக்கு உதவுன்னு சொல்ல போறார், இல்ல அன்னதானம் பண்ணுன்னு சொல்ல போறாருனால் பண்ணிப்போம். அல்ல நாளை கூட பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு வேண்டியது இப்ப மனு சொல்றார், திருதிஹி தைரியமா இருங்கிறார். ஒன்னாக தைரியமா இரு, கர்வத்தோட இருன்னு அவர் சொல்லல, தைரியமா இருங்கிறார். ரெண்டுத்தையும் குழப்பிக்கூடாது. என்னவோ கஷ்டங்கள் வரத்தான் வரும், போகத்தான் போகும். புலலோகாச்சார் சாதிக்கிறார், இந்த தேக யாத்திரை கர்மாதீனம், ஆத்ம யாத்திரை ஈஸ்வராதீனம். ஈஸ்வரன் தான் ஆத்மாவை எங்கேயோ அவருக்கு பிடிச்ச இடத்துக்கு கொண்டு போறார். நீ ஒன்னும் சாதிச்சிட போறது இல்லை. இந்த தேகத்தை நீ பண்ணிருக்கிற கர்மம் எப்படியோ அதை இழுத்துன்னு போறது. அப்ப ரெண்டுமே உன் கையில இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறியாங்கிறார் சுவாமி. ரெண்டுமே இல்லையா? இருக்கிறதே 2 தான் நாள். ஆமா, ஆத்மா ஒண்ணு தேகம் ஒண்ணு. 3வது ஈஸ்வரன், அவர் எப்படி உங்க கைக்கு வரமாட்டார்? அவர் அங்கேயே இருக்கட்டும். தேகம் கைக்கு வருமானால் 40 வரைக்கும் வேணா வரும். அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா அது சொல்றபடிக்கு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. சரி, ஆத்மா வருமானால் ஆத்மா வரும். அதை முதல்ல கண்டுபிடிக்கணுமே. அதை தெரிஞ்சுட்டு அது கண்ணாலையும் பார்க்க முடியாது, காதாலையும் கேட்க முடியாது, உணரலாம், நான் உணர்ந்துக்கலாம். அதுக்கு தான் இத்தனை பேர் சொல்லி கொடுக்குறா. அப்ப அதீந்திரியத்துல புத்தி வரணும். ஐந்திரியக்கத்துல மட்டும் புத்தி இருந்தா போற. ஆத்ம பரமாத்மா தெரியணும்னாலே இந்திரியங்களை தாண்டேன்னு ஒத்துண்டா தான். இவ்வுலகத்தை தாண்டி இன்னொரு உலகத்துக்கு போறேன்றத அடிப்படை ஒத்துக்கணும். அதை ஒத்துனுட்டா தான் பாபம் புண்ணியம் கர்மம் தானம் தர்மம் எல்லாமே.
இல்லையே, இந்த லோகத்துல இருந்தே தர்மம் பண்றாளேன்னா பண்ணுவா. ஆனா சார்வாகம் சொன்னாப்புல இருக்கும். அப்ப இந்த உலகத்துல ஒரு பிரசஸ்தி, இந்த உலகத்துல மேன்மை தரக்கூடிய செயல்கள்னு முடிஞ்சு போடும். அப்படின்னா ஆபத்து வந்துடும். இந்த உலகத்து மேன்மையோட மட்டும் நிறுத்த முடியாது. ஏன்னா நான் இப்ப பண்றதுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு பலத்தை அனுபவிச்சாகணுங்கிற பயம் இருக்கணும். இருந்தா தான் நான் இன்னைக்கு ஒழுங்கா இருப்பேன். இன்னைக்கு நீ பண்ற எல்லாத்துக்கும் என்னைக்கா இருந்தாலும் எந்த ஜென்மத்திலயும் உனக்கு பலம் இருக்கு அப்படின்னா தான் என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் புண்ணியம் பண்ணுவேன். இல்லைன்னா அவாவா 75 தாண்டச்சே நிறுத்திடுவாளே. சாமி நான் இருக்க போறது இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ, இதுக்குள்ள நான் பெரிய பெரிய புண்ணியங்கள்லாம் பண்ணிவிட்டு அதை அனுபவிக்க வேண்டியது 10 வருஷமா இருந்ததுன்னா நான் யார்கிட்ட போய் இரவலை வாங்க முடியும்? அதனால வேண்டாம் சாமி, 70 ஆயிடுத்துன்னா தர்மத்தெல்லாம் நிறுத்திடுவோம். ஏன்னால் இப்போ சொன்னீங்களோ இல்லையா, வைகுந்தத்து காத்துட்டு இருக்கணும்னு. இப்போ அப்ப அது கிட்டக்க வந்துடுத்து, ஏன் தர்மமே பண்ண வேண்டான்ட்டாள். அப்படிலாம் சொல்லவே வேண்டாம். இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ பண்ணியானா கூட அடுத்த பிறவியில புண்ணியத்தை அனுபவிக்கலாம். அதுக்கு இருக்கிற பலன் கிடைக்கும். அதே இன்னும் இருக்கு. இது கூட போனா போறது, ஏதோ புண்ணியம் பண்றதை நிறுத்திட்டான்னு நிறுத்திட்டு போறான். கடைசி வருஷம் வரைக்கும் பாவம் பண்றவன் நன்னா பண்ணிடுவனே. ஏன்னால் நாளைக்கு தான் போறேன்னா பாவத்துக்கு பலத்தை அனுபவிக்க வேண்டாமோ இல்லையோ, அப்படி போய் முடிஞ்சு போயிடுச்சுனால். அதனால அப்படிலாம் இல்லை சுவாமி, பாப்பமா இருக்கட்டும் புண்ணியமா இருக்கட்டும் கர்மங்கள்னு இருந்தா அனுபவிச்சு தான் தீர்த்தாகணும். அந்த கர்மத்தின் வழிதான் இப்ப என்னுடைய உடல் வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. தாண்டி போகணுமா, அது ஈஸ்வரனுடைய கிருபையின் வழி ஆத்மா போறது. இதை நினைச்சு தைரியமா இருக்கிறார். அப்ப திருதி தைரியம் க்ஷமா, இந்த தைரியம் ஒசர என்ன ஆகும், ஒரு தெம்பு தைரியம் வர வர யார் நம்ம கிட்ட என்ன தப்பு பண்ணாலும் போனா போறது சரிப்படுத்திட்டா போகுது இப்போ அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். க்ஷமாங்கிற பொறுமை வருது இல்லையோ. யாரால பொறுத்துக்க முடியும்? குணத்தால உயர்ந்தவனாலதான் பொறுமை காக்க முடியும். அந்த குணத்தை நான் ஒசத்திக்கலன்னு வச்சுக்கோங்க, பொறுமையே வராது, எரிச்சல் வரும், எல்லாத்துக்கும் ரொம்ப இருக்கும். நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், எங்கும் குற்றம், எதையும் ஒழுங்கா நடத்த முடியாது. பொறுமை வேணும். அது ரெண்டாவது க்ஷமா. தமஹா அஸ்தேயம், புலன் அடக்கம் வேணும். பொறுமை வேணும்னாலே புலன்கள் அடக்கினாத்தான். பசிக்கிற சமயத்துக்கு பசிக்கிறது இப்ப கொடுத்தா உண்டு, இல்லைன்னா வள்ளுன்னு விழுவேன்னா அப்படி செய்ய முடியாது. இப்ப கொடுத்தாலும் நாளை கொடுத்தாலும் கொஞ்சம் நிதானப்படுறேன், பசிக்கிறதுன்னு சொல்றேன் சுவாமி, வள்ளுன்னா விழமாட்டேன், கொடுத்தீர்னா சாப்பிட்றேங்கிற பாருங்க. அப்ப அந்த புலனடக்கம் வந்தா தான் பொறுமையே நடக்கும். அஸ்தேயம், திருட்டு கூடாது. யாருடைய சொத்து என்னதில்லை, இது திருடவே கூடாது. சௌச்சம், சௌச்சம்ங்கிறது சுத்தி. மனமும் மொழியும் மெய்யும் ஒன்னா இருந்தா சுத்திங்கிறார். மனத்தால நினைத்ததை மட்டும் பேசினதை மட்டும் செய், இந்த 3 ஒன்னா இருந்தது அதான் சுத்தி. இந்திரிய நிகிரஹா, புலன்களை அடக்கிவை. அப்புறம் தீஹி, நல்ல புத்தி. வித்யா, செல்வம், படிப்பு செல்வம் நன்னா இருக்கணும். சத்தியம், உண்மை பேச போறேன். அக்ரோதா, கோபத்தை விட்டுட்டேன். இந்த 10 திரும்ப நீங்க திருதிஹி, க்ஷமா, தமஹா, அஸ்தேயம், சௌச்சம், இந்திரிய நிகிரஹா, தீஹி, வித்யா, சத்தியம், அக்ரோதா. தசகம் தர்ம லட்சணம். இந்த 10 தான் தர்மம்ங்கிறாரு. நம்ம என்னமோ அன்னதானம் பண்ணு தீர்த்த தானம் பண்ணுன்னு சொல்ல போறாரு. இது கொஞ்சம் சுலபமா இருக்கும் போல் இருக்கேன்னு பார்த்தா அப்படிலாம் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இந்த 10 இருந்து நீ தர்ம காரியம் பண்ணானதான் பலிக்கும்ங்கிறார். இந்த 10ஐயும் வச்சுக்காமல் இத்த கொடுக்குறேன் அத்தை கொடுக்குறேன்னு நீ சொல்லிட்டியானா, கொடுக்குற சமயத்துக்கு நன்னா தானம் கொடுக்க வந்தார், ஓன்னு கோவிச்சுன்னு கொடுத்தாருனா அப்ப அது தர்மமே இல்லை. அப்ப தர்ம சப்தத்துக்கே அர்த்தப்படும். இப்போ அதனாலதான் கோபம் கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறார், ஆனா கொடுங்கிறார். அப்ப கொடுக்கறது வேணும், கோபம் இல்லாமலும் கொடுக்கணும். சரி, கோபம் இல்லாம கொடுத்தேன், பல்ல கடிச்சுன்னு கொடுக்கணுமே நினைச்சுன்னு கொடுத்தேன், அப்படி பண்ண முடியுமா? ஓ அது கூடாது, மனஸ் திருப்தியோட கொடுக்கணுங்கிற. அப்ப திருப்தி சாந்தி வேணும் இல்லையோ, சாந்தியை விட்டு கொடுக்க முடியாது. சரி நன்னா கொடுக்குறேன், சாந்தமா கொடுக்குறேன், கொடுத்தது என்னதே இல்லை, இருந்தா தானே. பக்கத்து வீட்டுல இருந்தது எடுத்துன்னு வந்ததை கொடுத்துட்டேன்னா செய்யலாம். அப்ப அஸ்தேயம், அஸ்தேயம்னா திருடக்கூடாதுன்றாரு, ஒன்னுத்தான் கொடுக்கலாம். அப்ப ஒண்ணுக்கோட ஒண்ணு முன்ன போனா முட்டும் பின்ன வந்தா இடிக்கும். அதை விடாம எல்லா பக்கமும் அழகா ஒரு தேரை எல்லா தட்டிலையும் கட்டு போட்டு கட்டி வச்ச மாதிரி வச்சிருக்கா பாருங்க. அதுதான் இந்த 14 சாஸ்திரங்களுக்கு பெருமை. இதை மட்டும் போட முடியாது, இது பிடிச்சுக்கும். இதை மட்டும் போக முடியாது, இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்த்து பண்றதுக்கு ஆரம்பிச்சோம்னால் இப்ப 14 படிச்சுட்டு தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணுங்கிறீரா? இல்ல, அது அநேகமா முடியறனால தான் இருக்கும். அதனால அது ஆரம்பிக்கிறனால இருக்காது. அப்ப என்ன ஆரம்பிக்கலாம்னால், இதுக்குத்தான் நம்ம ஆச்சாரியர்கள் குருக்கள் எப்படி வாழ்ந்துட்டான்னு பார்த்துட்டா, அவா 14 படிச்சு வாழ்ந்தவா. அவர்களுக்கு அது நேரம் இருந்தது, சாஸ்திரம் கொடுத்திருக்கா, பகவானுடைய அனுகிரகம் இருந்தது. அப்ப பேசாத அவர் வாழ்க்கையை பார்ப்போம், அவர் எப்படி வாழ்ந்திருக்காரோ வாழ்ந்துட்டு போவோம். கிட்டக்கையான போறதுக்கு பார்ப்போம். அப்ப மொத்தத்தையும் படிக்க முடியாத போலாம். ஆகவே சாஸ்திரங்கள் சொல்றதே ஒன்னும் வேதம்ங்கிறது உனக்கு பிரமாணம். அதே போல
தர்மஜ சமய பிரமாணம் வேதாச்ச. அந்த வேதத்தை வாசிச்ச சான்றோன் வாழ்க்கை இருக்கு பாரு, அவன் வாழ்க்கை உனக்கு பரம பிரமாணம். நல்ல வேதம் மட்டும் பிரமாணம் வச்சுக்காதே, அது ஒன்னாலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமான்னு புரியாது. அது யாரெல்லாம் வாழ்ந்திருக்காளோ அதன்படிக்கு இருக்க பாரு. விஷ்ணு ஸ்மிருதி சொல்றது க்ஷமா சத்தியம் தமசௌசம் தானம் இந்திரிய சம்யமஹா தயா க்ஷமா அனசூயா, இப்படி இருக்கிற நல்ல நல்ல பண்புகளை வளர்த்துன்றதெல்லாம் தர்மமாகிறது என்று தர்மசாஸ்திரத்துல ஒரு பகுதி பார்ப்போம். அதுலயே சொல்றார், வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், வர்ணாசிரம தர்மம், குண தர்மம், நிமித்த தர்மம், சாதாரண தர்மம். நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்களை 6 விதமா பிரிக்கிறார். அதுல ராஜாக்கள் பண்ண வேண்டியது என்ன, நம்மாட்ட இருக்கிறவா பண்ண வேண்டியது என்னன்னு பிரிக்கிறார். அன்றாடம் வாழ்க்கையிலே பஞ்சமகா யஜ்யங்கள் செய்யணும். 5 விதமான யஜ்யம். பூத யஜ்யம், பிராணிகளுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், மனிதர்களுக்கு சாப்பாடு போடணும், தெய்வத்துக்கு போடணும், ரிஷிகளுக்கு போடணும், பிதர்களுக்கு போடணும். தாராளமா உன்னால முடியும், இதை செய்யன்னு சொல்றார். சரி, இதை செஞ்சுட்டு இருக்கேனே, எனக்கு என்ன தர்மங்கள்? கல்பசூத்திரன்னு சொன்னீரேனால் 16 சம்ஸ்காரங்கள் இருக்கு. பிறந்தண்ணிலேருந்து போரண்ணி வரைக்கும் இன்னென்ன தர்மங்களை பண்ணிக்கோங்கிறார். சரி, நான் போயிட்டேன், எனக்கு பிள்ளைகளே இல்லை சுவாமி, எனக்கு 3 பொண்ணும் அப்படின்னா உண்டான்னு கேட்டார். அதுவா, பிள்ளைகள் இருந்தா பிள்ளை பண்ணட்டும். 12 விதமான பிள்ளைகள் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது ஒருத்தருக்கு ஒரு பிள்ளை இருப்பார், 2 பிள்ளை இருப்பார். நீர் என்ன 12 பிள்ளைன்னு? நான் 12 பிள்ளையை சொல்லலைவர், 12 விதமான பிள்ளைகளை சொல்றார். அதை போல 12 விதமான பொண்களை சொல்றார். இவர்களுக்கு எது உறவுங்கிறார். இவர்களுக்குள்ள எப்படி கல்யாணம் ஆனா 8 விதமான கல்யாணம்ங்கிறார். இதுல யார் போனா என்னென்ன திருட்டுங்கிறார். போனதுக்கு என்ன செய்யணும், பிறந்ததுக்கு என்ன செய்யணுங்கிறார். அப்ப இது எல்லாமே தர்மத்துக்குள்ளே. ராஜாக்கள் பண்ண வேண்டிய தர்மம், நான் நித்தப்படி வீட்டுல பண்ண வேண்டிய தர்மம், கல்யாணம் பண்ணிக்கணும்னா இன்னபடி தர்மம், பேட்டா இன்னபடி தர்மம், இருக்கர்ச்சே கொடுக்கணும்னா இன்னபடி தர்மம் என்பது எல்லாமே இந்த தர்மசாஸ்திரக்குள்ள சேர்ந்தது. யார் இதெல்லாம் எழுதியிருப்பா? கௌதமர் பெரிய ஆச்சாரியர், ஆபஸ்தம்பர் பெரியவர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டாச்சாரியர், ஹாரீதர், விருத்தஹாரீதர், ஆஸ்பலாயனர், என்னன்னு பல ரிஷிகள். இவர்கள் ஒத்தொத்தரும் தர்மசாஸ்திரம் எழுதிட்டா. எல்லாரும் சூத்திரங்கள் எழுதியிருக்காளே, சுவாமி ஒன்னையே தானே சொல்லுவா. வாஸ்தவம், நிறைய விஷயத்தை பார்த்தா ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனா ஒத்தர் எதையான விட்டிருந்தார்னா அது இன்னொரு புஸ்தகத்துல இருக்கும். அதுக்காகத்தான் இத்தனை புஸ்தகங்கள் வந்திருக்கு. இதுலயும் சாத்விக தர்மசாஸ்திரங்கள் உண்டு, ராஜச தர்மசாஸ்திரங்கள் உண்டு, தாமச தர்மசாஸ்திரம் உண்டு. இப்ப உங்களுக்கு எது தேவையா இருக்கும்னால் அந்த 12 வகை பிள்ளை யாரு, அதை சொல்லவே இல்லை நீர். இப்போ அதை போல ஏதோ 8 விவாகம் நீரேனால் ஒத்தர் 8 விவாகம் பண்ணிக்கணும்னு அது சொல்லல. ஒத்தர் பண்ணிக்கிறது எந்தெந்த விதமான விவாகம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 8 விவாகம்னு சொன்ன உடனே இப்படி பார்த்தா யாரோ சில பேர் சந்தேகப்படுறாப்புல இருந்தது. இல்ல, அப்படிலாம் இல்ல, ஒரு விவாகம் தான். அந்த விவாகத்துக்கு இன்னென்ன விதத்துல பண்ணிக்கலாம். அப்ப ஸ்ராத்தம் பண்ண வேண்டிய விதம் என்ன, சொத்து தாயாதி சொத்து எப்படி பிரிக்கணும், அப்படி பிரிக்கிறச்ச என்ன சண்டை வரும், வந்தா அது என்ன ஒத்துண்டு என்ன விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும், அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கார். என்னங்கிறதை நாளை மாலை 6:30 மணிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன்.